the difference between the baby Christian and mature Christian. Okay, குழந்தை விசுவாசிக்கும் முதிர்ச்சி உள்ள விசுவாசிக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல காமிக்கிறேன். என்னாகமம் 11:26-29. அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எஸ்தார், மற்றவன் பேர் மேத்தார். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தோம் கூடாரத்துக்கு போக புறப்படாத இருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எஸ்தாத்தும் மேத்தாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேயுக்கு அறிவித்தான். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே என்றான். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரளான ஜன கூட்டம். ஓகே, அந்த நாட்கள்ல மோசேயோட காலத்துல திரளான ஜன கூட்டம். இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கேஸ் வரும். மோசே வரலன்னா நியாயம் தீர்க்கிறது. ஓகே, இது சரி, இது தவறு, கர்த்தரோட வார்த்தை இதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மோசே ரொம்ப பிஸியாக இருக்கிற வச்சு அவன் என்ன பண்ணாரு, அவனை ஒரு 70 மூப்பர்களை சூஸ் பண்ண. அந்த 70 பேர் மேலேயும் மோசேக்குள்ள இருந்த வரங்கள், அதாவது அந்த அபிஷேகம், ஞானத்தின் ஆவியை இம்பார்ட் பண்றதுக்கு ஆண்டவர் அன்னைக்கு மோசையை நடத்தினார். ஹல்லேலூயா. அப்ப 70 பேர் மேலேயும் மோசேக்குள்ள இருந்த ஆவியானவர் அவங்க மேலேயும் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. அப்ப 70 பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கூடாரத்திலிருந்து they began to prophesy. ஓகே, தீர்க்க தரிசனம். பாருங்க, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்க தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் ரகசியங்களை பேசுவீங்க, கர்த்தருடைய ரகசியங்களை பேசுவீங்க, நடக்க இருக்கிற காரியத்தை நீங்க பேசுவீங்க, மற்றவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை கர்த்தருக்கு தெரிய பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களை அறியாமலே உங்க நாவு விடாம பேசிட்டே இருக்கிறோம். விடாம அது எப்படி நீங்க அந்நிய பாஷையில் நீங்க பேசுறீங்களோ அதே மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நடக்கும். அப்ப 70 பேர்ல 68 பேர் ஒரு டைமுக்கு அப்புறம் நின்றுச்சு. ஆனா 2 பேர் மாத்திரம் என்ன பண்ண எழுதப்பட்டிருக்கு, எல்டாட்டும் மேடாட்டும். ஓகே, 2 பேருமே ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு விடாம ப்ராஃபஸை பண்ணிட்டே இருக்காங்க, தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதை குறித்து யோசுவாவுக்கும் மோசேக்கும் தெரிய வரும்பொழுது யோசுவா என்ன பண்றானா, என் ஆண்டவனே, என் எஜமானனே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நிப்பாட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு மோசே சொல்லுவான், உனக்கு என் சார்பில் அவங்க மேல பொறாமை வருதா? ஓகே, நான் எவ்வளவாக நான் வாஞ்சிக்கிறேன், எல்லாத்துக்குமே இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லி அவன் சொல்றான். இங்க 2 விதமான கேரக்டர் பார்க்கலாம். ஒருத்தன் மோசே யாரை மிஞ்சிடக்கூடாது, அவர் தான் எப்போதுமே டாப்ல இருக்கும். யாரு? என்னோட எஜமான், என்னோட தலைவன் தான் டாப்ல இருக்கணும். அவர் தான் அவரை யாருமே மிஞ்சிடக்கூடாது, அவருக்கு தான் அதிகமா எப்போதுமே. நம்மளுக்கு சர்ச்சில் உட்காரும் போதே நம்மளுக்கு ஒரு கம்பேரிசன் இருக்கும். பாஸ்டர் மாதிரி யாரும் வர்ஷிப் நடத்த முடியாது, பாஸ்டர் மாதிரி யாரும் பாடுவோம், அவர் வந்து அபிஷேகம், அந்த கம்பேரிசன் நம்மளுக்கு இருக்கும். ஆமா இல்லையா? அதே சிந்தையில தான் யோசுவாவும் இருக்கிறோம். எப்படி சொல்றேன்னா, இவரை மோசே போய் யாரும் முடியாது. ஓகே, மோசைக்கு மாத்திரம் தான் அந்த திராணியும் பலனும் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசுவா யோசிக்கிறான். ஆனா மோசே அதை கேட்டு, நீ எனக்காக வைராக்கியம் கொள்றியான்னு கேட்கிறான். எனக்காக நீ பொறாம பிடிக்கிறியா? நான் எவ்வளவா வாஞ்சிக்கிறேன், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நல்லா இருக்குமேன்ட்டு. இப்ப யோசுவா பீப்புள் மைண்ட் செட்டா இருக்கிறான். ஓகே, ஜனங்களை குறித்தவன் யோசிக்கிறான். ஓகே, ஆனா மோசே தேவ ராஜ்யம் சிந்தி உள்ளவனாக இருக்கிறான். இதான் வித்தியாசம். அப்ப யோசுவா ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கிரேட்டான லீடர் கூட இருக்கிறான். யார் கூட? மோசே கூட இருக்கிறான். அங்க இருக்கிற ஜனங்களை பார்க்கிலும் யோசுவா ஒரு படி மேல இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஆனா அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் என்ன காமிக்குதுன்னா, யோசுவா இன்னமும் ஒரு குழந்தை விசுவாசியா இருக்கிறான். என்ன இருக்கிறான்? குழந்தை விசுவாசி. ஆனா முதிர்ச்சி உள்ள விசுவாசி யாரு தெரியுமா? யாரு? மோசே. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எத்தனை பேர் புரிச்சு உங்களுக்கு அந்த மைண்ட் செட்? 2 பேருமே ஒரே பரிசுத்தாவி தான் பெற்றிருக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறாரு. ஆனா 2 பேரும் யோசிக்கிற விதம் வித்தியாசமா இருக்குது. ஒருத்தர் சொல்றான், இவன் நம்மளை மிஞ்சிட கூடாது,
இவன் நம்மளை தாண்டி வளர்ந்துடக்கூடாது, அவனை ஸ்டாப் பண்ணுவோம், அவன் ஊழியத்தை ஸ்டாப் பண்ணுவோம், அவன் எலும்ப கூடாதுன்னு போய் வேலி அடிக்கிறான், தடை போடுறான். நான் சொல்றேங்க, if someone try to stop another person's ministry, that is a baby Christian. That is a baby Christian. Hallelujah. ஆனா முதிர்ச்சி உள்ளவர்கள் எல்லாமே வளரட்டும், கர்த்தர் ராஜ்யத்தை கட்டப்படுது. ஹல்லேலூயா. அவங்க யாரையுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, எல்லாமே எழும்பட்டும், கர்த்தர் ராஜ்யம் தானே கட்டப்படுது. அப்ப இது இங்கதான் நமக்கு தெரியும் யாரு ஆவில முதிர்ச்சி உள்ளவர்கள், யாரு குழந்தை விசுவாசி. இப்ப பாதி பேருக்கு முதிர்ச்சி என்னன்னு தெரியாது. சொல்றேன், முதிர்ச்சினா மெச்சூரிட்டி. ஓகே, மெச்சூரிட்டி எப்படி தெரியுமா? இன் மலை இதை கால் மாத்தாங்கன்னுவாங்க. ஓகே, அதாவது உங்களோட யோசனை வந்து குழந்தைத்தனமா இருக்காது, அடால்ட் மாதிரி யோசிப்பீங்க. அதான் மெச்சூரிட்டி, அதான் முதிர்ச்சி என்ற அர்த்தம். இன்னைக்கு நிறைய விசுவாசி கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்னமும் ஆவியில வளராமல் அப்படியே இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? 21 வருஷம் நான் பார்க்குறேன் இந்த ஊழிய பாதையில். ஓகே, கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னா சபைகளுக்குள்ள தேவராஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய ஒரு குறைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி. They have worship, they have sermons, they have prayers, they have all activities in the church. But என்ன அங்கே ஒன்று குறைவுனா முதிர்ச்சி. என்ன குறைவு? முதிர்ச்சி. அந்த மெச்சூரிட்டி இல்லை. மெச்சூரிட்டி இல்லாத, மெச்சூரிட்டினா சர்ச்சுக்கு மாத்திரம் இல்லை, நான் தனிப்பட்ட நபர்களுக்கு சொல்கிறேன். சபை போதுகர்லேருந்து தலைவர்கள்லேருந்து ஓகே விசுவாசி வரைக்கும் என்னத்தமா இருக்கணும்? முதிர்ச்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? முதிர்ச்சி. இந்த முதிர்ச்சி இல்லைன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க 1 கொரிந்தியர் 13:11 எடுத்து வாசிங்க. நான் குழந்தையா இருந்தபோது, பாருங்க பவுல் சொல்றான், நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல் பேசினேன். குழந்தை போல் நல்லா காது கொடுத்து கேளுங்க. பவுல் சொல்ற மாதிரி, நான் குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தை போல் பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல் யோசித்தேன், குழந்தையை போல் யோசிச்சேன். நான் புருஷனான போது, நான் பெரியவனா ஆன போது குழந்தை கற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தை தனத்தை எடுத்து நான் தூக்கி போட்டுன்றான். ஹல்லேலூயா. இதான் வளர்ச்சி. நீங்க வளர வளர ஓகே அந்த குழந்தை தனத்தை தூக்கி போட்டுருவீங்க. நம்ம எல்லாமே கிறிஸ்துக்குள்ள வரும்போது ஒரு மைண்ட் செட்டோட வருவோம். எப்படி வருவோம்? ஓகே, எல்லாமே புதுசு, நம்மளுக்கு இப்படிதான் இருக்குமா அப்படிதான் இருக்குமான்னு சொல்லி எல்லாமே ஒரு மைண்ட் செட்குள்ள வருவோம். ஆனா நாளடையில வருஷம் ஆக 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 நீங்க பாத்தீங்கன்னா நீங்க புது விசுவாசியா இருக்க மாட்டீங்க, ஆவில வளர்ந்த ஒரு விசுவாசியா இருப்பீங்க, முதிர்ச்சி உள்ளவராக மாறுவீங்க. ஃபர்ஸ்ட் 3 years 3.5 years இந்த இயேசுடைய சீஷர்கள் 12 பேருமே வந்து அவங்க கேட்கிற கேள்வியை பார்க்கும்போது படிக்கிற நமக்கு இப்படி இருக்கிறாங்கன்னு தோணும். என்ன நீங்க இப்படி கேள்வி கேட்கிறானுங்க அப்படின்னு தோணும். இதுக்கெல்லாம் போய் ஆசைப்படுவானுங்க. இயேசு பக்கம் உட்காரலாம் ஆசை, என்ன பேர் ஆசை இப்படி யோசிச்சோம். ஏன்னா அது அவங்களோட குழந்தைதனம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 years they were just like babies. அந்த குழந்தைகளை தான் இயேசு வந்து உலகத்தை அசைக்க தெரிந்து கொண்டார். ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே பாடம் நடத்தின அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்கிக்காங்க, ஒரு பெரிய ஒரு அசைவை கொண்டு வந்தாங்க. ஏன்? ஆவில வளர்ந்தாங்க. ஓகே, அதுல ஒருவன் மாத்திரம்தான் வளராமலே பாதியோடவே இறந்துட்டான். யாருன்னு பார்த்தா யூதாஸ். மீதி இருக்க 11மே ஆவில வளர்ந்து அவங்கனால இன்னைக்கு பல இடங்கள்ல ஓகே இயேசு நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. they grow up. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க வளரணும், வளர்ந்தே ஆகணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுது நம்ம அப்பா நம்மளை அடிச்சார்னா நம்ம அப்பா ரொம்ப கெட்டவர், நம்ம அம்மா நம்மளை அடிச்சா நம்ம அம்மா ரொம்ப கெட்டவங்க. அம்மாவில நம்ம அப்படிதான் யோசிப்போம். இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஓகே அடிக்கிறவங்க கெட்டவங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு எங்க அப்பா அம்மா என்னை கண்டிச்சு தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம பேசுற அந்த முறையை பாருங்க, விதத்தை பாருங்க. இந்த பிகினிங் when we were just a child, பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க அடிக்கும் பொழுது ஏசும்போது எங்க அம்மா எப்போதும் கத்திக்கிட்டே கட் பண்ணி வீட்டில் நம்ம சொல்லியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியுது அவங்க நல்லதுக்கு தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கேன் யூ see உங்களோட அந்த குழந்தைத்தனமான யோசனையை தூக்கி போட்டுட்டு இப்ப நீங்க ரொம்ப மெச்சூர்டா திங்க் பண்றீங்க, ரொம்ப மெச்சூர்டா திங்க் பண்றீங்க. இதே காரியம் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே இருக்கணும். இதே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இருந்து ஆகணும். இந்த கிரேட்டஸ்ட் ட்ரெஜரி இன் தி கிங்டம் ஆஃப் காட், தேவன் ராஜ்யத்தில் இருக்கிற பெரிய ட்ரெஜரி பார்த்தீங்கன்னா ஆத்மா குறைவா இருக்குன்னு கிடையாது. ஓகே,
நினைக்கிறாங்க தேவராஜ்யத்துல ஆத்மாக்கள் குறைவா இருந்தா பெரிய ஒரு ட்ரெஜடி இல்ல, ஆத்மா மிகுதியா இருக்கும், நிறைய இருக்கும். அங்க என்ன குறைவா இருக்குன்னா முதிர்ச்சி குறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எக்கச்சக்கமான கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க, நம்ம திரும்ப இடத்துல விசுவாசி இருக்கிறாங்க, ஆவியில நிறைந்தவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. என்ன திரும்ப இல்ல? முதிர்ச்சி இல்லை. There are many who are saved. அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, ஆனா அநேகருக்குள்ள ஆவிக்குரிய முதிர்ச்சி வர்றதே கிடையாது. They don't have. என்னை 23 24 வயசுல ஆளுங்க என்னை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பார்க்கறதுக்கு, நீங்க பேசுறது பார்க்கறதுக்கு இந்த ஏஜ் மாதிரி தெரியல, நீங்க ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க, அந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்கீங்கன்றீங்க. நீங்க வயசு குறைவா இருக்கலாம், வயசு உங்களுக்கு 10 வயசு கூட இருக்கலாம், ஆனா ஆவியான கூட நடக்க ஆரம்பிச்சுன்னா உங்க முதிர்ச்சி லெவல் வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You will grow very mature. அந்த முதிர்ச்சி இருக்கிற வச்சு தான் நாங்க நின்று உங்களுக்கு தேவனுடைய வழிகளை போதிக்க முடியுது. If I don't have that maturity, I will not be able to teach you about that. But there are many who are even Christian even before me. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னிலேந்து இப்போ வரைக்கும் அவங்க விசுவாசியா இருப்பாங்க, ஆனா அந்த முதிர்ச்சி இருக்காது. ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், நான் யாரும் கண்டெம் பண்ணல, ஒரு எக்ஸாம்பிள் தான் தரேன். I've seen this from the salvation. அங்க தான் இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சினா என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில ரிப்பீட்டடா கீழே விழுகிறீங்க, ரிப்பீட்டடா சில பாதிப்பு உண்டாகுது, ரிப்பீட்டடா சில காரியங்கள் நடக்குது. ஏன்? அங்க முதிர்ச்சி இல்லை. ஒரு குழந்தை ஏன் கீழே விழுது? அது குழந்தை, ஆனா வளர்ந்தும் கீழே விழுகுதுன்னா அது குழந்தையாவே நடந்துக்குதுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஒரு மெச்சூர்டான ஆட்கள் திருப்பி விழுக ஆசைப்பட மாட்டாங்க, ஐயோ விழுந்தா காயப்படும் அப்படின்ட்டு. கரெக்டா இல்லையா? So why you are keep on falling in certain things in your life? Because you did not grow up in your life. Hallelujah. இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்டு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடையல அப்படின்னா நீங்க எப்நார்மல். நீங்க பக்கத்து பசங்க எப்நார்மல். சரி, எப்படி வைப்போம்? உங்களுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, ஓகே, கை குழந்தை தூக்கும் போது சந்தோஷமா இருக்கும், என் கையில குழந்தை இருக்கு, ஓகே, கை குழந்தை இருக்குதுன்ட்டு தூக்கிறதுக்கு. இது எப்ப? 30 வருஷத்துக்கு முன்னே உங்களை தூக்குற தாய் தகப்பனும் உங்களை பார்த்து பெருமைப்பட்டிருப்பாங்க, இது என் பிள்ளை பாரு என்ன மாதிரி மூக்கு மூலியமா இருக்கிறான் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படியே இருக்கீங்க? சரி, நீங்க அப்படி இருக்கிறீங்க. 30 வருஷம் ஆகி இன்னும் கை குழந்தையாவே இருந்தா சரியா இருக்குமா? அந்த பிறந்த அந்த 1 வருஷம் 5 வயசுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வச்சா ஓகே, 6 வயசுக்கு மேலேயும் 10 வயசுக்கு மேலேயும் அதே பேபியா தான் இருக்கீங்க, கொஞ்சம் கூட பிசிக்கலா வளரல, அப்படியே தான் இருக்கிறீங்க. ஓகே, அது என்ன அர்த்தம்? ஊனுவாங்க, அம்மா வழியா சாச்சாட்டுவாங்க, அம்மா வழியா வளரல. சம் பீப்பிள் வளர்ந்துருப்பாங்க, ஆனா அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்? தே ஆர் மோர் டு எப்படி இருக்கும்? குழந்தை தனமா இருக்கும். ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்து நம்மளுக்கு அந்த மாதிரி பிள்ளை இருந்துச்சுன்னா நம்ம பெருமைப்படுமா? என் பிள்ளை பேபியாவே இருக்குது 30 வயசுக்கு அப்புறம், ஓகே, ஏத்துக்க முடியுமா? அது நார்மலா எப்நார்மலா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்து இந்த பிள்ளை வந்து வளராம அப்படிதான் இருக்கு, 30 வயசு ஆச்சு, அது வளரும் அப்படியே அதே சைஸ், அத்தனை 1 ஃபீட் 2 ஃபீட் தான் இருக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே இதுனா சாபமா, எனக்கு ஏன் இப்படி நடந்துருச்சு, எனக்கு ஏன் பிள்ளை இப்படி போகுது கேட்பீங்க? கேட்க மாட்டீங்களா? இப்ப ஆண்டவர் அப்பதான் கேட்கிறீங்க, நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைங்க இன்னும் அப்படியே தான் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள்ள வந்துருச்சுங்க, ஆனா வளராம இன்னமும் குழந்தையா தான் இருக்குதுங்க. If an earthly parent can grieve because of your children, imagine how much God can grieve because of this. உங்களோட ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவனுக்கு வேணும். He wants you to grow up in your spiritual life. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா ஆத்மா ரட்சிக்கப்பட்டா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும், அது பத்தாது, வளரணும். உன் ரட்சிப்பு பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உன் ரட்சிப்பு கிரியை செய்து நீ வளர்ந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். You see, salvation is the doorway, maturity is the destination. Hallelujah. ரட்சிப்பு தான் வாசல், கதவு, ஓகே, ஆனா முதிர்ச்சி அதான் லக்கை, அதான் டெஸ்டினி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து முதிர்ச்சி அடையணும். மத்திய 28 போய் உலகமெங்கும் போயிட்டு சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க, சொல்லி அவங்களுக்கு என் வழிகளை போதியுங்கள்ன்றார், கற்றுக் கொடுங்க அப்படின்றார். சுவிசேஷம் சொல்றது டார்வே, கத்துற வழிகளை வளர்றது அதான் டெஸ்டினேஷன். அவரை போல மாற முடியும்.
Hallelujah. Many of us are happy about our salvation. நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டேன். நம்ம அங்கதான் ஹாப்பியா இருக்கும் தவிர்த்து வளர்ந்திருக்கிறோமா, ஆவியில வளர்ந்திருக்கிறோமா, அதான் கேள்வி. Hallelujah. You see, the question is not that are you saved, ரட்சிக்கப்பட்டீங்களா, அது கேள்வி கிடையாது. ஆவியில வளர்ந்திருக்கீங்களா, அதான் ஆழமான கேள்வி. ஆவியில வளர்ந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவா மோசே கடிந்து கொள்ளும் பொழுது அவன் கோச்சிக்கல. ஓகே, மோசே ரிபியூக் பண்ணி கரெக்ட் பண்ணும்போது அவன் கோச்சிக்கல. ஓ, இப்படிதான் இருக்கணுமா, அதை கத்துக்கிறான், அதை கத்துக்கிறான். He has this learning spirit within him. ஓகே, ஆவியில முதிர்ச்சி உள்ளவங்க ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. ஓ அப்படியான்னு சொல்லி கத்துக்குவாங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துங்க, ஓ அப்படியான்னு கேளுங்க. அப்படிதான் கத்துக்கணும். ஹல்லேலூயா. அப்படிதான் கத்துக்கணும். ஹல்லேலூயா. அது என்ன ஏதுன்னு அவங்க தெரிஞ்சு கத்துக்குவாங்க. They will never argue, they will never disagree. They will என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ அப்படியான்னு சொல்லி அதை கற்றுக்கொள்வாங்க. அதனால தான் யோசுவாவை கர்த்தர் மோசேக்கு அடுத்தவனாய் மாற்றினார். Hallelujah. That is the reason Joshua was promoted to be the successor of Moses. ஏன்? கத்துக்கிற தன்மை இருக்குது. அவன் ஒரு காலகட்டத்தில் பியோர் பேபியா இருந்தான். அப்புறம் மோசே கூட கொஞ்சம் பேபி மாதிரி பிஹேவ் பண்ணா. ஆனால் அந்த டைம்ல கூட மோசே கரெக்ட் பண்ணும் பொழுது அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிக்கு, ஓ நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, எனக்கு தெரியாதா அப்படின்னுவாங்க, எனக்கு புரியாதா அப்படின்னுவாங்க. ஹல்லேலூயா. நீ எத்தனை வருஷம் ஆனாலும் கத்துக்கிற தன்மை உடையவனாக இருந்தாகணும். ஹல்லேலூயா. You must be able to learn because ஆண்டோட வழிகள் ரொம்ப broad, நிறைய திங்ஸ் ஆழமா இருக்குது. ஓகே, அந்த முதிர்ச்சி வளரணும்னா நீங்க அதிகமா உங்களை ஒப்பு கொடுத்து வளர முடியும். எனக்கு தெரியுன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நான் 10:25 ஆரம்பிச்சு நினைக்கிறேன், ஒரு 20 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் போயிடுச்சு. இப்பதான் பாயிண்ட் உங்களுக்கு போக போறேன். நான் டைம் சொல்லி உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த பேபி கிறிஸ்டியன் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு கையில, கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு, அதான் ஃபோக்கஸ் பண்ணும். என்ன கிடைக்கும் எனக்கு, வாட் கேன் ஐ ரிசீவ். ஹல்லேலூயா. இந்த குழந்தை விசுவாசம் என்னைக்குமே என்ன ஆண்டவர் கையிலிருந்து வாங்கிட்டு போலாதான் நினைக்கும் தவிர்த்து கொடுக்கிற தன்மையே இருக்காது. ஹல்லேலூயா. இது எங்க பார்க்கலாம்? சங்கீதம் 78:19-20. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி கூடுமோ, இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது, அவர் அப்பதையும் கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். பாருங்க, எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா? ஆண்டவர் இங்க நம்மளுக்கு அப்பம் கொடுப்பாரா, உணவு கொடுப்பாரா, சாப்பாடு கொடுப்பாரா? ஓகே, எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்க கானானுக்கு போகணும், அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம், அதான் நம்மளோட லக்கே என்று யோசிக்காம, ஓகே நம்ம இங்க வந்துட்டோம், அன்னைக்கு தண்ணி கொடுத்தாரு, இப்ப நமக்கு சாப்பாடு கொடுப்பாரான்னு கேட்கிறாங்க. அவர் கையிலேருந்து என்ன கிடைக்கும்? நீங்க நல்லா பாருங்க, இந்த 40 வருஷ காலத்துல ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட என்ன சொல்றா, என்னால இவங்க கூட ஒத்து போக முடியலன்னு, I could not take their ways, அவங்கள வழியை எடுத்துக்கொள்ள முடியல, நான் நடுவிலே கோபத்துல அழிச்சாலும் அழிச்சிருவேன்றார். அந்த அளவுக்கு ஆண்டவர் எரிச்சல் ஆகிறார். என்ன காரணம் தெரியுமா? அவங்க நோக்கலாம் ஒன்னே ஒண்ணுதான், வாட் கேன் ஐ கெட் ஃப்ரம் காட். நான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறேனே, ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறேனே, எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாரா, எனக்கு நல்ல வேலையை கொடுப்பாரா, எனக்கு சாப்பாடு கொடுப்பாரா, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுப்பாரா, ஒரு பெரிய வீடை கொடுப்பாரா, இதுதான் நம்ம நோக்கமா இன்னைக்கு இருக்கு தவிர்த்து நம்ம அவருக்கு என்னத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா. இன்னமும் நிறைய விசுவாசி, நான் எதுக்கு டைட்ஸ் தரணும், நான் எதுக்கு ஆஃபரிங் தரணும், அப்பதான் பிள்ளை கொடுக்கணும், நான் எதுக்கு கொடுக்கணும்னு கேக்குது. ஹல்லேலூயா. ஆவியில முதிர்ச்சி இல்லாதவர்கள் பாருங்க, குழந்தையா இருக்கும்போது தாய் தகப்பன் பார்ப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு வயசுக்கு மேல பிள்ளைங்க தான் அம்மா அப்பா பார்த்தாகணும். அம்மாவா இல்லையா? இயற்கையே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனா இங்க கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் எதுக்கு செய்யணும், எப்படிங்க ஆண்டவர் சபையை பிளஸ் பண்ணுவார். இப்போ நம்ம எங்கள் சபையில் உட்காந்துருக்குறோம், ஓகே, நான் டைட்ஸ் தரமாட்டேன், ஆஃபரிங் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றீங்கன்னா நம்ம எங்கே போய் வர்ஷிப் பண்ணுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கே உங்கள் இடத்துல முன்னுக்கு கூடிப்படி முன்னுக்கு இருக்க அந்த ரோட்டில் உட்கார வச்சு நாக்கடையை போட்டு கீழே உட்காருவீங்களா? இப்போ நல்லா வெயில் அடிக்கும்,
அந்த வேலையில் நம்ம சிஸ்டம்லாம் கரண்ட்லாம் ஒன்றுமே இல்லை, ஏர்கான்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே நின்று உங்களால் வர்ஷிப் பண்ண முடியுமா? சத்தம் வரல? வைராக்கியமாக சொல்லுங்களேன். ஒரு நாள் 2 நாள் செய்வீங்க. அப்புறம் பாஸ்டர் இந்த சபை சரியில்லை பாஸ்டர், ஏர்கான் இல்லை, நாக்காளி இல்லை, ரோட்டுக்கு வந்துட்டோம், அதனால் நான் நல்லா பில்டிங் சபைக்கு போகிறேன். ஹல்லேலூயா. இந்த டைட்ஸ் ஆஃபரிங் பழைய ஏற்பாடுலேருந்து இருக்குது. தட்ஸ் த மணி தட் யூ யூஸ் டு மெயின்டைன் த சர்ச். சபையை தக்க வைக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஒரு பணம். ஹல்லேலூயா. இந்த ஆவில முதிர்ச்சி இல்லாத ஆட்கள் அதுக்கும் வீடியோ செஞ்சு டிக்டாக்ல போடுவானுங்க. இதெல்லாம் இல்லை புதிய ஏற்பாடு, உனக்கு கொடுக்க முடியல சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, அதை விட்டு இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீ போய் சொல்லக்கூடாது. எங்கேயுமே இயேசு டைட்ஸ் புதிய ஏற்பாடு எங்கன்னு கேட்டால் எங்கேயாவது இயேசு புதிய ஏற்பாடு டைட்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லி சொன்னாரா? சொல்ல தானே. ஆஃபரிங் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னாரா? சொல்ல தானே. அப்போ எதுக்கு இந்த வார்த்தை? எங்க எழுந்திருக்கு? அதான் புதிய பையன் எங்கேயாவது எழுந்திருக்கா கொடுக்க வேணாம்னு சொல்லி போட்டிருக்குதா? என்னால் காமிக்க முடியும். எல்லாமே மொத்தமாக, அதாவது பழைய ஏற்பாடில் 10% தான் கொடுத்தாங்க, புதிய 100% கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அதை காமிச்சு யாருமே காசு கேட்கவும் கிடையாது. ஹல்லேலூயா. Why not we just practice what is in the Old Testament? It's simple as that. ஹல்லேலூயா. பட் இன்னமும் இந்த விசுவாசம் கேட்கணும், நான் ஏன் கொடுக்கணும், நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏன் ஆவியில் முதிர்ச்சி இல்லை. How can you build the kingdom of God without that? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டு வந்து வீட்டு மணிக்கு வந்துட்டு கதவை தட்டிட்டு மறைஞ்சிட்டு 10 மணிக்கு சுட்கேஸ் வரை பணம் இருக்குதா? அப்படியே கொடுப்பாரு? இல்லையே. அப்படி நிச்சயமாக அப்படி நடக்க போகிறது கிடையாது. ஆமாமா இல்லையா? இல்லை என்னுடைய வீட்டுக்கு மேலே கூரை பணமாக கொட்டியிருக்குமா? சொல்லுங்க. அப்படியே கிடையாது. நீங்கள் வாசிங்க பைபிளில் 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகுவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தினாலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு. உன் மகன் தான் வந்து தேவாலயத்தை கட்ட போறான் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, அதை அவன் பார்த்துக்குவான் அப்படி விடாம அவன் காலத்தில் முடிஞ்ச என்ன பண்றான்னா தேவையான பொருட்களையும் ஐஸ்வர்யத்தையும் வந்து சேர்த்து வைக்கிறான். எப்படி? ஜனங்கிட்ட சொல்றான், நம்ம தேவனுடைய வீட்டை கட்ட போறோம், இத்தனை நாள் கூடாரத்தை இருந்தாரு, இப்போ அவருக்கு கட்டணத்தை நம்ம கொடுக்க போறோம். ஓகே, தேவன் நாங்கள் வாசம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் காசு வாங்குறான். ஜனங்க the Jewish people, yeah, they are so blessed now, they are cheerful givers. இந்த யூதர்கள் வந்து கொடுக்குற தாராளமாக கொடுக்குற ஆட்கள் இவங்க பட்சவாதம் எல்லாமே அப்படியே தாராளமாக வாரி கொடுக்க. அதனால தான் அவங்க உயர்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா நாடும் உலகமே அவங்களுக்கு வரி பணம் கொடுக்குது. உலகமே அவங்களுக்கு எத்தனையோ பர்சன்ட், ஒரு பெரிய மால் இருந்தா அதில் ஒரு 1% 2% தான் அவங்களுக்கு போயிடும். எங்கே போகும்? யூதர்களுக்கு ஒரு வரி பணம். அப்படின்னா ஆல் யுவர் பிரதர்ஸ் வில் பி யுவர் சர்வன்ட்ஸ் சொல்லி யாக்கோப் இடத்துல ஆண்டவர் வாக்கு தத்துவமா பேசுறார். உன் சகோதரர்கள் எல்லாம் உனக்கு பணியிடை செய்வார்கள் என்று சொல்லி. உலகமே நீ இவனுங்க எவ்வளவுதான் அந்த நாட்டை பாய்காட் பண்ணாலும் கூட இவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ காசு அங்கே அனுப்பிதான் ஆகணும். உலகமே அவனுக்கு வரிப்பணம் கொடுக்குது. although he is not officially, இஸ்ரேல் வந்து ராஜாவா இல்லாவிட்டாலும் தலைவனா இல்லாவிட்டாலும் ஆனா அண்டர் கிரவுண்ட்ல அவன் தான் கிங். ஹல்லேலூயா. ஏன்? இவங்க கொடுக்கறதுல அடிச்சுக்க முடியாது. அப்ப தாவீதோட காலத்துல தேவ ஆலயத்தை கட்டணும் சொல்லும்போது எல்லாம் எதுவுமே இது என் சேவிங்ஸ், இது என் பிள்ளைக்கு சொத்துச்ச அப்படியே வாரி கொடுத்து எங்க அப்பாவோட வீடு எனக்கு முக்கியம், பிள்ளையோட வாழ்க்கையை பார்க்கலாம். that is their mentality. ஹல்லேலூயா. எங்க அப்பாவோட வீட்டை கட்டுறது எனக்கு ரொம்ப அவசியம், என்னோட சொந்த வாழ்க்கையை பார்க்கணும்னு சொல்லி அதிகமா கொடுங்க. தாவீது சொல்றான், எங்களுக்கு தேவைக்கு மிஞ்சினதை இவங்க கொடுத்துருக்குறாங்க. we have more because தாராளமா போதும்னு சொல்றாங்க. இந்த நாட்கள்ல கலெக்ஷன் பண்ணுமா ஒரு காரியத்துக்கு இன்னும் இவ்வளவு வருது இருக்குது, இன்னும் இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி சொல்றதா இருக்கும். ஆனா அங்க ராஜாக்கு அந்த நாட்கள்ல ஐயோ போதும் நிறுத்திருங்க, இதுக்கு மேலே விற்கிறதுக்கு பேங்க் இல்லைன்றுவான். அந்த அளவுக்கு அவங்க கொடுப்பாங்க. they are cheerful givers. ஹல்லேலூயா. அப்ப தாவீது எப்படி சொல்றானா, நாங்க எம்மாத்திரம், நாங்க உங்க கையிலேருந்து வாங்கி உங்களுக்கே கொடுக்குறோம்ன்றோம். அதுதான் பெஸ்ட் பாயிண்ட். ஹல்லேலூயா. தாவீது ரொம்ப அழகா சொல்றான், நாங்க சம்பாதிக்கிறது உங்க ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான்ன்றோம். ஹல்லேலூயா.
That's why the people are blessed above all the nation. எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை இஸ்ரேல் சுத்தி 7 விதமான அரபு தேசம் சுத்தி இருக்குது. சின்ன நாடு, அசைக்க தொட முடியல. இன்னைக்கு உலகத்துக்கே அவன் தான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்றான். பெரிய பெரிய பயங்கரமான ஆயுதம்லாம் அங்கிருந்து தான் வருது. கொஞ்சம் கூட அசைக்க முடியல. எங்க எனக்கு இவ்வளவு பணம் வருது? ரிசர்ச் பண்றதுக்கு எப்படி இவனுக்கு பணம் வருது? உலகம் பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ அவனுக்கு வரி பணம் கொடுக்குது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஏன் தெரியுமா? அது கொடுக்கிற ஜனம். கொடுக்கிற ஜனம். ஆவில முதிர்ச்சி உள்ளவர்களுக்கு தெரியும் கொடுக்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்ப்பார். பவுல் சொல்ற மாதிரி இட் இஸ் மோர் பிளெஸட் டு கிவ் rather than receive. ஓகே, பெற்றுக்கொள்வதை பார்க்க கொடுப்பதே பாக்கியமானது. ஹல்லேலூயா. This is the problem. குழந்தை விசுவாசி என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கிடைக்கும், என்ன எனக்கு கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு வந்தால் நமக்கு என்ன கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு வந்தால் நம்மளுக்கு காசு பணம் கொடுப்பாங்களா? வெள்ளக்காரன் ஒரு காலத்தில் அரிசி முட்டையெல்லாம் கொடுத்து ஓகே நிறைய ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணோம். ஆமாம் இல்லையா? அது பெற்றுக்கொண்ட ஜனமும் இன்னும் அப்படிதான் இருக்குது. அரிசி முட்டை கிடைக்குமான்னு அது வளரல. இங்க வாங்கினவங்க வளரல, கொடுத்தவன் வளர்ந்துருக்கிறான். அவனுக்கு தெரியுது அந்த வெள்ளைக்காரன் வந்து ஆவில முதிர்ச்சி உள்ளவன், இதை கொண்டு நான் ஆத்மாதாயம் பண்றேன். அவன் ஆவில முதிர்ச்சி, அவன் வளர்ந்துருக்கிறான். வாங்கினவன் இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறான். வாங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கவும் தெரியணும். அடுத்தது பட் ரிமைன் as receiver, no more giver. ஹல்லேலூயா. See, நீங்க ரிசீவரா கிவரா அதுல தெரியும் நீங்க யாருன்ட்டு. நீங்க பேபியா இல்ல முதிர்ச்சி உள்ளவர்களான்னு சொல்லி. ஹல்லேலூயா. உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தெரியும். டைட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஆஃபரிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இதனால என்ன நடக்கும், தேவ ராஜ்யம் எப்படி கட்டப்படும் சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சீனர்களை பாருங்க, அவங்க சம்பாதிக்கிறதை கொண்டு போயிட்டு ஓகே இந்த தோக்கும் இதெல்லாம் போடும் பொழுது அவங்க நம்பிக்கை நம்ம தெய்வத்துக்கு சேரும், அது பெருசாக கொடுக்கும் அப்படின்ட்டு அவங்கள அறியாமலே சத்துருக்கு சாத்தானுக்கு கொடுத்து அங்கே பெருக பண்ணுறாங்க. நம்ம ஜனங்களுக்கு எல்லா திராணியும் இருந்தால் பண்ணுவாங்கன்னா, எதுக்கு நம்ம கொடுக்கணும், மற்றவங்க கொடுக்கணும், நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கறத நம்ம முந்திக்கணும். மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட். வாட் வி ஹேவ், ஐ வாண்ட் டு பி அ பிளெஸிங், I want to give. நான் ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம். இவ்வளோ தான் முடியும், அவ்வளோ முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்சம் கூட கணக்கு போட. they know when they become the givers they will receive great blessings. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம் அழைக்க கிடையாது, ஆசீர்வாதமான பாத்திரமா வைக்க விரும்புகிறார். அப்படின்னா you will be a blessing to others. Hallelujah. உங்களை ஆசீர்வதிக்கும் போது அது நிரம்பி விடியும், நிரம்பி வடிவது பிறருக்கு பிளெஸிங்கா மாறும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய நோக்கம். ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். அப்ப இந்த குழந்தை விசுவாசி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே ஜெபிக்கும் போது என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பெருக செய்யுங்க ஆண்டவரே. இதுதான் குழந்தை விசுவாசி. ஒரு குழந்தை பேபி சொல்லுங்க, பேபி பக்கத்தில் சொல்லுங்க, பேபி கேட்கறதே இருக்காத, கொடுக்க ஆரம்பின்னு சொல்லுங்க. புரிதா பேபின்னு சொல்லுங்க. யாரும் வேற ஆள் மனைவியை பற்றி சொல்லாதீங்க, தப்பே இருக்குது, பிரச்சனையா இருக்குது. ஓகே, கொடுக்கிறது ஓகே, கேட்கறது இருக்க, கொடுக்கிறது நீ முந்திக்கணும், பிரிவினாக நீ மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூ see, ஆண்டவர் அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுல சந்தோஷப்படுறார். he wants to bless his children. ஆனா இந்த இம்மெச்சூர்டான விசுவாசி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே கிஃப்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கிவரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த குழந்தை எப்போதுமே வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணும், கொடுக்குற அந்த கிஃப்ட்டை தான் பார்க்கும். எப்போதும் சொல்றது போல வீட்டுக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தா இப்போ என்ன பண்ணுவாங்க, கையில் என்ன இருக்கு பார்ப்பாங்க, சாப்பாடு இருக்கா, விளாஜாமா இருக்கா பார்ப்பாங்க. அதான் குழந்தை. ஆமாவா இல்லையா? ஆனால் நல்லா வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் அவங்க முகம் டயர்டாக இருக்குது, வாங்க வந்து உட்கார ரெஸ்ட் எடுங்க பண்ணுவாங்க. அது ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. முகத்தை பார்த்து பழகிற ஆட்கள் வேற, கையை பார்த்து பழகிற ஆட்கள் வேற. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, எபிரேயர் 5:13, புக் ஆஃப் ஹீப்ரூ 5:13. பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினால், பால் குடிக்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பால் குடிக்கிறவன் என்ன இருக்கிறான், குழந்தையா இருக்கிறான். நம்ம கடைசி வரைக்கும் பால் குடிக்க முடியுமா? முடியாது.
நமக்குள்ள வளர்ச்சி வந்தாகணும், நம்ம வளர்ந்து ஆகணும். கடைசி வரைக்கும் நம்ம பேபியாவே இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு லெவல் மேலே வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முதிர்ச்சியை முதலாவது நாடணும். யூ மஸ்ட் சீக் டு க்ரோ. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு சந்தோஷப்படாதீங்க. ஓ நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேலேயே வளரணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னும் வளரணும், இன்னும் க்ரோ பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குழந்தை விசுவாசி என்ன பண்ணுனா, ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் அதான் கேட்கும். நான் ஆண்டு குழந்தை எனக்கு என்ன செய்வாருன்ட்டு. ஆனால் ஒரு முதிர்ச்சியான விசுவாசி என்ன பண்ணுவான்னா, என் வாழ்க்கை எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தும், என் வாழ்க்கை எப்படி கர்த்தரை, இதுதான் வித்தியாசம். ஓகே, வாட் கேன் காட் டூ ஃபார் மீ கேட்குறது பார்க்கணும். ஹவு கேன் மை லைஃப் க்ளோரிஃபை காட், அதான் மெச்சூரிட்டி. ஹல்லேலூயா. இந்த ஆவியில முதிர்ச்சி உள்ள விசுவாசி எப்போதுமே ஆண்டோட பிரசன்ஸை அதிகமாக நாடுவாங்க, அவரோட பிரசன்ட்டை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு புரிதா இல்லையா? மீன்ஸ் அவர் கிஃப்டை பார்க்க மாட்டாங்க, ஆண்டவர் தான் தேடுவாங்க. நீங்கள் யோபு 1:21 வாசிங்களேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க, யோபு வாழ்க்கையில ஆண்டவர் யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு கொடுத்திருந்திருக்கார். யாருமே ஆசீர்வதிக்காத அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு அப்படியே ஒரு உயர்வான பிளஸிங்ஸை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் எடுக்கும் பொழுது யோபு கொஞ்சம் கூட அசைக்கப்படலை. ஏன் தெரியுமா? கொஞ்சம் கூட அவன் அசைக்கப்படவே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்த ஆண்டவர் அவரை அவனிருந்து பிரித்திருக்க கிடையாது. யோபுக்கு ஆண்டவர் தான் எல்லாமே. ஹல்லேலூயா. Why he was able to glorify God? Because for him the present is very important. His presence is important. Hallelujah. அவர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்ல, ஆண்டவர் தான் அவனுக்கு முக்கியம். ஹல்லேலூயா. நிச்சயமா நம்மள ஒரு காலத்துல ரட்சிப்புக்குள்ள வரும் பொழுது ஒரு தேவையோடு தான் வந்தோம். Some of you, எனக்கு வியாதி இருந்துச்சு, கர்த்தர் சுகமாக்குவார் தான் இயேசுக்குள்ள வந்தேன். எனக்கு பண தேவை இருந்துச்சு, அவருக்கு சந்திப்பேன்னு வந்தேன். அப்படித்தான் இயேசு எனக்கு தெரிய வந்துச்சு. அது குழந்தை, அது ஆரம்ப நாட்கள்ல we had a problem, so we seek the Lord. Hallelujah, hallelujah. ஆனா கடைசி வரைக்கும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு தான் வந்தேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லி வந்த, ஆனா இப்ப நீ ஒண்ணு அவருக்கு கொடுத்துருக்கணும். ஹல்லேலூயா. அதான் வளர்ச்சி. ஓகே, உள்ளுக்கு வரும் பொழுது ஆண்டவர் வந்து அதை செய்து உள்ளுக்கு வர வச்சிருக்க இல்லைன்னு சொல்ல. ஆனா இதுக்கு மேல நீ என்ன செய்ய, நீ என்ன எதிர்பார்ப்ப, உனக்கு என்ன புரிய வரணும்னா, இட் இஸ் நாட் அபவுட் த பிளெஸிங், இட் இஸ் அபவுட் காட் பீயிங் யுவர் பிளெஸிங். ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப ஆவில முதிர்ச்சி உள்ளவருக்கு நல்லாவே தெரியும், என்ன போனாலும், வீடா இருக்கட்டும், தங்குற இடமா இருக்கட்டும், காடியா இருக்கட்டும், சம்பாதிக்கிற அந்த பணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இதெல்லாம் போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னை விட்டு எடுபட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இதுதான் ஒரு முதிர்ச்சியான விசுவாசி. உங்க எல்லாத்தோட வாழ்க்கையும் ஒரு காலகட்டம் வந்திருக்கும் அல்லது வரலாம். Where everything that was given to you will be taken away from you. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து கர்த்தர் அப்படியே உரிந்து எடுத்துருவார், பிரித்து எடுத்துருவார். அந்த நேரத்தில் நீங்க எப்படி நிற்பீங்க தான் கேள்வி, எப்படி நின்று சந்திப்பீங்க தான் கேள்வி. கர்த்தர் எனக்காக இருக்கிறார், அவர் தான் பிளெஸிங். எல்லாமே எடுபட்டு போணுச்சு, எல்லாமே பிரிஞ்சு போணுச்சு, ஆனா கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சின்ன வயசில் நம்மளுக்கு சில லார்ஜ் அம்மாவை பார்த்தா இதை நம்ம வாங்கணும், ஆனால் அம்மா அப்பா காசு இருக்காது. அம்மாவளியா, நான் அப்போல்லாம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் கல்லை பார்த்தா ரொம்ப ஆசையாக பார்ப்பேன், வசதியில் வாங்குறதுக்கு. ஆனால் இப்போ பணம் இருக்குது வாங்குறதுக்கு, ஆனால் வாங்க தோணலை. என்ன காரணம்? அது சின்ன பிள்ளை தானோ, சின்ன வயசில். இப்போ இது நம்மளுக்கு அவசியமே கிடையாது. நம்ம தான் ரியல் காடியை ஓட்டுருமே, எதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் காடி? ஹல்லேலூயா. You see, as we grow, our mindset change. நம்ம வளரும் பொழுது மைண்ட் செட் மாறுது. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறி ஆகணும். we can't remain the same. நம்ம அப்படியே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள்ளே வரும்பொழுது நம்மளுடைய டிசைர் நீட் வேற மாதிரி இருந்துச்சு. ரட்சிப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் அவர். தாவீது ஒரு பாவத்தில் விழுகிறான்.
ஆண்டவர் நாத்தான் சொல்லி அனுப்புறாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் செய்த பாவத்துக்கு, அவன் பண்ண காரியத்துக்கு நான் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறேன், அவன் ராஜ்யத்தை உடைக்க போகிறேன், அதை எடுத்து நான் வேகத்தில் கொடுக்க போகிறேன், அவனை பட்ட பகல் அசிங்கப்படுத்த போகிறேன்னு சொல்லும் பொழுது, ஐயோ இதெல்லாம் நடந்தால் நான் தலை குனிஞ்சிருவேனே, மான பெருமை, இதெல்லாம் யோசிக்கலாமே. ஆண்டவரே பரிசுத்தாவியை எடுத்துடாதீங்க, உங்களோட சமூகத்தை விட்டு விரட்டிடாதீங்கன்றான். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் பாவமே மன்னிக்கப்பட்டுச்சு. See, this man is not focused on the wealth of this world. உலகத்தில் இருக்க காரியங்களை குறித்து, தேவைகளை குறித்து, ஐயோ இதெல்லாம் எடுத்தா நான் என்ன ஆறுது, என் மானம் போயிருமே, யார் என்னை மதிப்பா, நான் ராஜாவாச்ச, இதெல்லாம் எதுவுமே அவன் கன்சர்ன் பண்ணல, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லாண்டு நீங்க விட்டு போயிடாதீங்கன்றான். ஹல்லேலூயா. See, in the Old Testament we can see a matured king. ஆவியில முதிர்ச்சி உள்ளவனை பார்க்க முடியுது. ஆனா சவுல் என்ன பண்ணா, சாமுவேலோட வஸ்திரத்தை பிடித்து, நீ சொன்ன எந்த காரியமே எனக்கு நடந்துடக்கூடாது, நீ ஜெபம் பண்ணுன்றான். என் ராஜ்யம் என்கிட்ட தான் இருக்கணும். He was so after the kingdom. அவனுக்கு அவன் சவுல் ராஜா ஏன் ஒரு விசுவாசியா இருந்தானா, தேவனால் தான் அவனுக்கு ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா தாவீது எப்படி தெரியுமா, இந்த ராஜ்யம் எனக்கு முக்கியம் இல்ல, ராஜ்யத்தை கொடுத்தவர் தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இதான் ஆவியில இருக்க முதிர்ச்சி. This is the maturity in the spirit. இன்னைக்கு உங்க இருதயம் கொஞ்சம் நல்லா ஆராய்ந்த காரியத்தை குறித்து, உங்க இருதயம் எதை நோக்கி போகுது, எதை தேடி போகுது? நான் விசுவாசியா இருந்தா எனக்கு இந்த ப்ரொமோஷனு, இந்த டைட்டிலு, இந்த பொசிஷனு, இந்த உயர்வு, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்கு, அதுக்கு தான் நீங்க விசுவாசியா இருக்கிறீங்களா? அதான் உங்க ரட்சிப்பின் காரணமா? உங்களுக்கு புரிதோ இல்லைன்னு தெரியல. somehow you are diverted by the devil. சத்ரு உங்களை அறியாமலே உங்களை வஞ்சித்து இழுத்து உட்கார வச்சிருக்காங்க. நல்லா ஆராய்ந்து பாருங்க. நீங்க இன்னைக்கு எதுக்கு விசுவாசியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? தேவன் கொடுத்த நல்ல ஈவுகளுக்காகயா இல்ல தேவனுக்காக இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. Why are you here in the church today? எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவருக்காக வந்திருக்கீங்களா இல்ல ஊழியத்துக்காக வந்திருக்கிறீங்களா? நல்லா ஆராய்ந்து அது குறித்து. Are you here in the church because you are given a ministry? எனக்கு இன்னைக்கு ஒரு ஊழியம் இருக்குது, அதான் நான் வந்திருக்கேன், இல்ல நான் லீவ் போட்டு தூங்கி இருப்பேன், அப்படியா? ஆவில முதிர்ச்சி உள்ளவர்கள் ஊழியம் இருக்குதோ இல்லையோ, நான் கர்த்தர் முகத்தை பார்த்தே ஆகணும். ஹல்லேலூயா. You don't come to church because you are somebody. You come to church because you need God. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு இந்த காரியத்தை குறித்து. இது நீங்க நல்லா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்க இன்னும் குழந்தையா இருக்கிறீங்களா இல்ல வளர்ந்து இருக்கிறீங்களான்னு சொல்லி. யாத்திராகமம் 33 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்க கூட வரமாட்டேன், இவங்க பண்ற வேலையில நான் நடுவுல கோவப்பட்டு உங்களை அழிச்சிருவேன்றார். நிறைய டைம் ஆண்டவர் பண்ணிட்டாரு. ஆண்டவர் பார்க்கவே ஆண்டவர் உங்களுக்கு கோவம் இப்படி வருது அப்படின்னு இறைச்சியை கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க, அதை எடுத்து வாயில போட்டு மின்றதுக்கிட்ட நெருப்பு வந்து அழிச்சிட்டு போயிடும். அதாவது கை கெட்டு வாய்க்கு அந்த மாதிரி போச்சு அவங்களுக்கு. எடுத்து வாயில வச்சு அப்பதான் கடிக்கலாம், அந்த இறைச்சி அந்த சாரெல்லாம் எடுத்து நாக்கில் ருசிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறான், நெருப்பு அப்பூஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுதான் ஆண்டவர் உதாரணமா காமிக்காரு. இவனுக்கு இப்படியே பண்ணிட்டு இருப்பானுங்க, இவனுங்க மட்டும் இவனுக்கு கூட வந்தா நான் நடுவுலயே இவனுங்களை அழிச்சிருவேன்றாரு மோசே கிட்ட. நீ இவனை கூட்டிட்டு போ கானானுக்கு, நான் வேணா தேவையான செஞ்சு வைக்கிறேன் உனக்கு, நான் தூதனை அனுப்புறேன். See, this is God's heart, தெரியுமா? I'm telling you. ஓகே, நான் தூதனை அனுப்பிடுறேன், நீ இவங்களை கூட்டிட்டு போ, நான் இவங்க கூட வர மாட்டேன், நடுவுலயே கோவப்பட்டு இவங்களை அழிச்சிருவேன்றான் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதை கேட்ட உடனே மோசே சொல்றான், ஆண்டவரே நீங்க இல்லாத ஒரு கானான் எங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. இமேஜின், அந்த கானானுக்காக தான் வனாந்திரத்தில் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படா அங்க போவோம், எப்படா அங்க போய் சேருவோம்னு சொல்லி மோசேனால இப்படி ஜெபிக்க முடியுது. ஆண்டவரே நீங்க இல்லாத ஒரு கானான், ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம், அந்த இடத்துல நீங்க இருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. எழுதப்பட்டிருக்கு, then the Lord is pleased with him and said, you have found favor in my sight. ஆண்டவர் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு, நீ என் பார்வையில தயவு பெற்றாய் என்றார். Hallelujah. What can please the Lord when you seek God's presence above all your needs? நான் உங்களுக்கு முன்பாகவே நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேண்ணா, as for me, நான் மணிக்கணக்காக ஜெபிச்சேன்னா என் ஜெபத்தில் இருக்க அந்த விண்ணப்பம் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும், என்னை விட்டுட்டு போகாதீங்க, என் கூடவே இருங்க, என்னை நடத்துங்க. இதுதான் என் ஜெபம். இதை தவிர்த்து வேறு எதுவுமே நான் கேட்டது கிடையாது. ஓகே, சபையோட தேவைகளுக்கோ சபையோட காரியங்களுக்கோ குடும்பத்தோட எதுக்குமே நான் வாயை திறந்து கேட்கவே மாட்டேன். ஐ டோன்ட் நோ வை ஐ கான்ட் டூ தட்.
நான் புல்பில் நின்று கதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஐ டோன்ட் ப்ரே ஆஸ்கிங் ஃபார் மை நீட்ஸ். ஓகே, யாராவது சொன்னால் எப்போ பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் டெய்லி ப்ரேயரில் ஐ ஒன்லி நீட் ஹோலி ஸ்பிரிட். ஐ ஒன்லி நீட் காட் அலோன். ஆண்டவர் மாத்திரம்தான். ஓகே, கவுண்ட்லெஸ் ஆஃப் டைம் இதை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிகாஸ் there is nothing greater than God. There is nothing greater than God. அவர் கூட இருந்தார்னா சகலம் உன் கையில் வந்து சேரும், நன்மைகள் வந்து சேரும். Hallelujah. So if you know God's presence is above everything that you need on this earth, you are a mature Christian. Hallelujah. தேவனுடைய சமூகத்தை பெரிதானது உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஆவியில வளர்ந்திருக்கிறீங்க என்று அர்த்தம். Hallelujah. ஏன்னா முதிர்ச்சி உள்ள விசுவாசிக்க தெரியும் வல்லமையும் ஞானமும், ஓகே, ஞானமும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாற்றங்களும் இது எங்கேருந்து வரும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் தான் வர முடியும். It will only happen in the presence of God. Hallelujah. அப்போ day and night you will start seeking the presence of God. அதனால தான் யோபு கொஞ்சம் கூட அசைக்கப்படையான்னு தெரியுமா? அவனுக்கு தெரியும் ஆண்டவர் கூட இருக்கிறார். Hallelujah. இது எல்லாமே எடுபட்டுச்சு. ஆனால் எனக்கு வீடு இல்லாமல் போச்சு, ஆண்டவருக்குள்ள நான் தங்கி இருக்கிறேன். என்னால் எங்கேயுமே நவரமில்ல, கர்த்தர் என்னை தூக்கி சுமக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எந்த உறவும் இல்லை, என் பிள்ளைனா பின்ன கர்த்தருக்கு எல்லாமே இருக்கிறார். அதான் யோபு, அதான் அசைக்கப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை என்ன கிடைக்கும் சாப்பிடலான்னு பார்க்கும். முதிர்ச்சி உள்ள விசுவாசி நான் என் சார்பா என்ன கொடுக்கலாம், என்ன செய்யலாம். That's the difference. That's the difference. Hallelujah. ரெண்டாவது, இந்த பேபி கிறிஸ்டியன் ரொம்ப ஈஸியாக அஃபெண்ட் ஆயிரும். ஓகே, தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கும். சொல்லுங்க, தொட்டா சரிங்கி பார்த்து பேசுங்க. தொட்டா சரிங்க, தொட்டதுக்கெல்லாம் அழுவும், தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கும், தொட்டதுக்கெல்லாம் ஓ என்னையெல்லாம் ஒதுக்கிட்டேன், ஓ யாரும் என்னைய கண்டுக்கல. இதுதான் புக் ஆஃப் எபேசியர் 4:14, Ephesians chapter 4:14. நல்லா பாருங்க, நான் கொடுக்கும் போது செய்தியை காது கொடுத்து கேளுங்க. நானா அது அப்படின்னு யோசிச்சுக்கங்க, நான் உங்களுக்கு சொல்லலை. ஆராய்ந்து பாருங்கன்றேன், ஆராய்ந்து பாருங்க. வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கத்தக்கதாக தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினால் அலைகள் போல அடிபட்டு அலைகளாய் இராமல் அன்புடன். ஓகே, பாருங்க ஒரு காரியத்தை. Then we will no longer be influenced, tossed back and fought by the waves. Okay, இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா காற்றினால் அடைக்கப்பட முடியும். ஓகே, தொட்டதுகளா இமோஷனல், தொட்டதுகளா நீங்க ஒரு பேபி மணிக்கு போயிட்டு அப்படியே முறைச்சு அப்படின்னா உள்ள விடும், பார்த்துருக்கீங்களா? சிரிக்காதீங்க, அது நீங்க தான். ஓகே, தொட்டதுகளா வந்து அங்க அது இமோஷனல் ஆயிரும். அதான் எழுதப்பட்டிருக்குது. ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது, நெகட்டிவான காரியத்தை பார்க்கும் பொழுது, ஓகே, நீங்க இமோஷனலா மாறிடுறீங்க. இதான் இம்மெச்சூர்ன்றது, இதான் இம்மெச்சூர். நல்லா காது. see as a pastor நான் நோட்டீஸ் பண்ண காரியம் இது நான் சொல்றேன். ஓகே, இந்த வாழ்க்கையில இந்த வேவ் அலைகள் அப்படின்னு சொல்லும்போது இது நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ் தெரியுமா? நம்ம வாழ்க்கை எல்லாமே சில நெகட்டிவான சூழ்நிலைகள் நடக்கும், சபையில நடக்கும், வாழ்க்கையில நடக்கும், ஓகே, வேலை செய்யறது நடக்கும், எல்லா இடத்துல நடக்கும். இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அதை பொறுத்த தெரியும் நம்மளுக்கு. நம்ம வளர்ந்துருக்கிறோமா பேபியா இருக்கிறோமான்னு சொல்லி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேபி கிறிஸ்டியன் பார்த்தீங்கன்னா சபைக்கு வராது, ஃபர்ஸ்ட் வீக் வராது, செகண்ட் வீக்கும் வராது, ஓகே, தேர்ட் வீக்கும் வராது. அதுக்கு நம்ம லீடர்லாம் அனுப்பி கேட்க சொல்லுவோம், விசாரிக்க சொல்லுவோம், அப்பயும் அது வராது. ஒரு 3-4 மாதம் கழிச்சு கேட்கும், பாஸ்டர் என்னை ஃபோன் அடிச்சு விசாரிக்கவே இல்லைன்னு கேட்கும். என்ன சொன்னோம்? ஃபோன் அடிச்சேனே விசாரிக்கவே இல்லை. சரி, பாஸ்டர் விசாரிக்கணும் தான் உன் நோக்கனா 2 மாதம் நீ சபைக்கு போல, 2 மாதம் ஆவிக்குரிய உணவு உனக்கு கிடைக்கல, 2 மாதம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல டேமேஜ் ஆயிருச்சு. ஏன்? இது குழந்தை என்னைய கண்டுக்கல. உங்கள் வீட்டில் 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்து 2வது பிள்ளைக்கு வாங்கி தரலன்னா என்ன பண்ணுவோம்? கோச்சிட்டு போய் உட்காந்துருக்கோம், எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு ஒன்றுமே செய்யலை, அண்ணனுக்கு செய்ய அக்கா எனக்கு செய்யலை அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு இந்த விசுவாசி பண்ணுது. ஆவியில முதிர்ச்சி உள்ளவர்கள் சபைக்கு வர முடியலன்னா
அவங்களா மெசேஜ் அனுப்பி சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால் வர முடியல, இதான் காரியம்னுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன என்ன காரியம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் எனக்கு ஃபோன் அடித்து ஃபாலோ அப் பண்ணலை, பாஸ்டர் என்னை கேட்கல. பாஸ்டர் கேட்கலன்னு சில பேர் பாஸ்டர் கேட்டிருக்கேன், அதனால் ஆண்டவரே நடத்தி நானே ஃபோன் அடித்து கேட்டிருக்கேன். சில சில ஆட்களுக்கு நம்மளுக்கு ஜெபத்தை ஆண்டு காமிப்பார். பட் இங்கே நான் சொல்கிறது வேறு கேட்டகரி. இங்கே நீங்கள் இருக்க ஆள் கிடையாது, வேறு கேட்டகரி. ஓகே, இந்த கேட்டகரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் அடித்து கூப்பிடணுக்காகவே 4-5 மாதம் சபைக்கு வராது. ஹல்லேலூயா. நம்மளா தேடி கண்டுபிடிச்சி ஏன் வரல அப்பதான் தெரியும். ஹல்லேலூயா. வேலைக்கு போனா உங்கள் பாஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாரா, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள் என்கிட்ட, சொல்லுங்கள். என்ன சிரிக்கிறீங்க? ஓ, உங்கள் பாஸ் வந்து போய் கேட்பாரா? சொல்லுங்கள், ஏன் வரல கேட்பாரா உங்கள்கிட்ட? நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நான் சபைக்கு போகல. என்னோட போயிருந்த சபையில் அந்த நாளில் கூட அவர் சர்வீஸ் ஓடிடுன்னு நினைக்கிறேன். நான் அப்போவே விசாரிப்பேன், பாஸ்டர் வர முடியல, ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி நான் அனுப்பி விட்டேன். நான் அவர் என்னை கேட்குற விசாரிக்கிற அந்த பாரதாவுக்கு நான் விற்கவே இல்லை, நானே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு விசுவாசியாக என் மேப்பனுக்கு முன்பாக அங்கே நின்று நான் கற்றுன வார்த்தையை கேட்குறது என்னோட கடமையாக இருக்குது. நான் போகாத பட்சத்தை நான் தான் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணேன். பட் இன்னைக்கு இருக்கிற விசுவாசி நம்ம பார்க்கும் பொழுது, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த பாஸ்டர் டு கால். இங்கே 30 பேர் சபைனா என் கண்ணுக்கு நல்லா தெரியும். இங்கே சந்தை இங்கேயே பார்த்துருப்பேன், இங்கே பார்க்க மாட்டேன். இங்கே பார்த்தா அங்கே பார்க்கறது விட்டுருவேன். எப்படி எனக்கு தெரியும் யார் வந்திருக்கா வந்திருக்கல வரலன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. இட்ஸ் இம்பாசிபிள். ஆமாவா இல்லையா? அதாவது என்ன பண்ணேன், லீடர்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணேன். ஓகே, நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுங்க, கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி லீடர்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ என்ன பிரச்சனைனா, லீடர்ஸாக கேட்கறது முக்கியம் இல்லை, பாஸ்டர் ஏன் கேட்கல? அதான் 2 பாஸ்டர் எக்ஸ்ட்ரா இருக்காங்களே, பாஸ்டர் வேஞ்சன் இருக்கிறாங்க, பாஸ்டர் இமேனுவல் இருக்காரு, ஏன் கேட்கல? என்னடா ரொம்ப போச்சு, இது கேட்டாலும் தப்பு, கேட்காட்டினாலும் தப்பு. ஆமாவா இல்லையா? இப்போ அறவே யாருமே கேட்கலன்னா நீங்கள் சொல்லலாம். ஆமாவா இல்லையா? இங்கே ஆள் கேட்டிருக்குது, லீடர்ஸ் அடித்து கேட்டிருக்குது. ஓ, பாஸ்டருக்கு அக்கறையே இல்லை. என்ன கொஞ்சம் வச்சு பாருங்க, தெரியும் பாஸ்டரோட ஷெல்ஃப் இருக்குதுன்ட்டு ஜேபிக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், நல்லாவே தெரியும். நமக்கே டைம் கிடைக்க மாட்டுது. ஆனால் இதில் குழந்தை தனமான ஒரு கேள்வி, இது யார் தம்மா கேட்கலாம்? இப்போ தான் போன வருஷம் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லை, இந்த இவங்க கேட்ட நியாயமான கேள்வி, அந்த பாவம் குழந்தை. ஆனால் இந்த ஆத்மான்னு சொல்லும் பொழுது 10-15 வருஷமா விசுவாசி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நகரத்தை கொடுத்து. This is where it can see whether they are baby Christian or mature Christian. Hallelujah. Hallelujah. சரி, நிறைய விசுவாசி இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன், எதனால? ஓகே, காரணம் இருக்குது. இவங்க ஆதியில் போன சபையில் கேட்டிருப்பாங்க, ஏன்னா அப்போ குழந்தையா இருந்தாங்க. ஓகே, இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே காரியத்தை சபையில் எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் எங்க பழைய பாஸ்டர் செஞ்சாரு, பழைய சபையில் செஞ்சாங்க. ஓகே, அது ஒரு பாயிண்ட். நான் உங்களுக்கு 3வது பாயிண்ட்ல தெளிவாக விளக்கப்படுத்துறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூ see, இங்க செமனி ஓடி போச்சு. சரி, கரெக்டாக வந்துட்டேன். ஓகே, இந்த 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 பேபி கிறிஸ்டியன், ஓகே, தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கும் அப்படின்னா ஒரு சின்ன கொரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு சொன்னீங்கன்னா உடனே கோச்சிக்கிட்டு சபையை விட்டு போயிடும். என்ன பண்ணும்? சபையை விட்டு. இந்த 13 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹேண்டில் சபைனா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பாஸ்டர் எவ்வளோ அழகாக போய் உட்காந்து அன்பா, பாஸ்டர் எப்போதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் யாரையுமே எல்லாத்துக்கும் முன்னுக்கும் அவமானப்படுத்துனது கிடையாது, அப்படி ஏசி திட்டுனது கிடையாது. ஆமாவா இல்லையா? ரொம்ப அழகாக ஆஃபீஸ்லேயோ எங்கேயாவது உட்காந்து தனியாக உட்காந்து சுற்றி வலித்து அவங்க தப்பை புரிய வச்சு அதுக்கு உங்களை கேள்வியில் கேட்டு அழகாக புரிய வைக்கும் பொழுது அப்படின்னா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக சில பீஸ்ட் போல இருக்க பாசத்தை பார்த்துருப்பீங்க ஒரு காலத்தில் வெளியே. ஓகே, மூஞ்சிக்கு நேரம் சத்தியத்துக்கு நிற்கிற யோவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியே. நான் அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப அன்பாக அழகாக உட்கார வச்சு தெளிவாக சொல்லி புரிவிக்கக்கூடிய ஒரே கிருபையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் சில ஆத்மா என்ன பண்ண தெரியுமா? ஓ, அது எப்படி பாஸ்டர் நீங்கள் ராங்னு சொல்ல முடியும் கொஞ்சம் போயிடும். இப்போ நான் ஒரு போதகராக இருக்கிறேன்னா
ஐயோ இவங்க சபையை விட்டு போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நான் உங்களை கரெக்ட் பண்ணாம இருந்தா நான் ஃபெயில் பண்றேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. I am playing the role as a pastor to make sure that my people are doing the right thing before God. ஆண்டவருக்கு முன்பாக அவங்க சரியானது செய்றாங்கன்னு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணி நடத்துறது தான் என்னோட வேலை. அப்போ ஒரு விசுவாசியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு வருஷம் அனுபவம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு போதகர்கில ஆண்டரை வச்சிருக்கீங்கன்னா உங்க ரோல் என்ன தெரியுமா? பாஸ்டர் சொல்ற அந்த கரெக்ஷனை எடுத்துக்கிட்டு உங்களை நீங்க திருத்திக்கணும். அதான் உங்க ரோல். என் ரோல் உங்களை கரெக்ட் பண்றது. உங்க ரோல் தெரியுமா? கரெக்ஷன் அக்செப்ட் பண்ணி சரியா போறது. இங்க சில நேரத்தில் தலைக்கிலே நடக்கும். ஹல்லேலூயா. பாஸ்டரை கரெக்ட் பண்ற அளவுக்கு பண்ணிடுவாங்க. சரி, ஆவில முதிர்ச்சி உள்ளவர்களுக்கு ஓகே தெரியும், ஆண்டவர் மேய்ப்பனை கொண்டு சரிப்படுத்துவார், சரி கட்டுவார். ஹல்லேலூயா. இதுதான் growth. இதுதான் growth. ஹல்லேலூயா. இங்க பீப்பிள் எடுக்கிறாங்கன்னா ஓ பாஸ்டருக்கு தெரியல, பாஸ்டருக்கு சில நேரம் எல்லா காரியமும் என் கூட ரொம்ப வருஷம் இருக்காக தெரியும், நிறைய காரியம் எனக்கு தெரிஞ்சு நான் தெரியாத மாதிரியே தான் இருப்பேன். அதான் என்னோட ப்ரொஃபஷனல். ஹல்லேலூயா. நான் ரொம்ப அங்கே ப்ரொஃபஷனல் நடந்துக்குவேன், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அமைதியாகவே இருப்பேன். ஏன்னா சில காரியத்தை ஆண்டு பேச அனுமதி கொடுக்க மாட்டார். Hallelujah. So when we give correction, they don't have the heart to accept that. They will leave. ஆனா முதிர்ச்சி உள்ளது என்ன பண்ணனா, அதனால அதை ஏற்றுக்கொள்ள பரவாயில்ல, என் போதுக்கு நல்லதுதான் சொல்லுவாரு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அதை மாத்திக்கும். எத்தனையோ காரியத்தை ஓகே நான் போயின சபையில சில காரியம் எங்க பாச சொல்லும் பொழுதுலாம் இவர் ஏன் இப்படி சொல்றவனுக்கு தெரியாது, ஆனா அவர் என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும்னு சொல்லி நான் விட்டுருக்கிறேன். அது எனக்கு சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு அவர் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி. பட் அட் த மோமெண்ட் ஐ வாஸ் நாட் அஃபெண்டட். ஹல்லேலூயா. எனக்கு சரின்னு தோன்றது அது எல்லாத்துக்கும் சரின்னு தோணாது. சில நேரத்தில் தவறான காரியம் எனக்கு சரியா தோணலாம். ஹல்லேலூயா. அப்போ சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இது என்ன, இது ஊழியம் தானே, இதுல என்ன தப்பு அப்படின்ட்டு. ஆனா ஒரு இடத்துல ஒரு போதுகிற ஆண்டு வச்சிருக்காருன்னா அங்க எல்லா கருத்துமே கர்த்தர் ஆளுகை செய்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. I'm not saying pastors can never be wrong, pastors தப்பு பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது நான் சொல்றது. பண்ணுவாங்க தானே, இல்லைன்னு சொல்லி மிஸ்டேக்ஸ் நடக்கும். but that is between them and God. ஹல்லேலூயா. ஆனா ஜனங்களை சரியா நடத்துற இடத்துல சரியா நடத்த வைப்பார். ஹல்லேலூயா. So the people என்ன பண்றாங்கன்னா வெளியே இருக்க மற்ற அனுபவத்தை வச்சுக்கிட்டு ஓ இங்கே அப்படித்தான் இருக்கும் அதே மைண்ட் செட் குள்ள வருது. ஹல்லேலூயா. So the baby Christians என்ன பண்ணா கரெக்ஷன் அக்செப்ட் பண்ணது பட்டுன்னு காண போயிடும். நம்ம பட்டுன்னு காண போயிடும். ஹல்லேலூயா. அந்த முதிர்ச்சி என்ன பண்ணும், அதை அக்செப்ட் பண்ணி அது வளரும். எவ்வளவுக்கு கரெக்ஷனை அலோவ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க வளருவீங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இன்ச்சு வளருவீங்க. 1 இன்ச்சு வளருவீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா நிறைய கரெக்ஷன் எடுத்து நீங்க நிறைய வளர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சில மன உளைச்சல், அவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கல, ஆசைப்பட்டது நடக்கல, ஓகே அவங்க அவங்க ஏறெடுத்த திட்டம் நடக்கல அப்படின்னா உடனே கேள்வி வந்துடும், ஏன் ஆண்டவர் என்ன இப்படி பண்றாரு, ஏன் என்ன இப்படி நடத்துறாரு, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க நான் மட்டும் தான் இப்ப இருக்கிறேன் அப்படின்வாங்க. One disappointment can cause them to question God's goodness. Hallelujah. Hallelujah. இங்க நான் உங்களை கேட்கிறேன், இங்க பிரச்சனை இல்லாத ஆள் யாரு? எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு இருக்கு, ஒரு போராட்டம் இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே மன உளைச்சலை கடந்து போறீங்க. ஆனா இந்த பேபி கிறிஸ்டியன் என்ன பண்ணோம்னா அது ஒரு காரணம் வச்சு ஆண்டவருக்கு என்னை பிடிக்கல, என்னை ஒதுக்கிட்டாரு, என்னைய ஒரு மாதிரி பார்க்கிறாரு. அவர் ஒன்று சொன்னாரா? சொல்லுங்க. யூ ஃபைண்ட் எவ்ரி சிங்கிள் திங் ஜஸ்ட் டு அக்யூஸ் காட். ஆண்டவரை அக்யூஸ் பண்றதுக்கு நீ எல்லா வகையிலும் நீ ஒரு இதை தேடுற. ஹல்லேலூயா. சச் a ungrateful heart. என்னை கேட்டான், எவ்வளையோ நன்மைகள் தேவன் செய்திருக்கிறாரு, அதெல்லாம் எண்ணி பார்க்காம யோசிக்காம அவரோட நன்மையை குறித்து கேள்வி கேட்குறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த புதுசாக வந்த விசுவாசிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இயர்ஸ் ரசிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவன் என் வாழ்க்கை மாறும்னு நினச்சி வருவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் வந்த இடத்துல அவங்க வாழ்க்கை மாறலன்னா திருப்பி பழைய வழிக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? பழைய மதத்துக்கே போயிடுவாங்க. ஏன்? ஆவியில் முதிர்ச்சி இல்லை, குழந்தை. ஆனால் ஒரு முதிர்ச்சியானவன் என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட நெகட்டிவ் திங்ஸ் நடந்தாலும் நான் கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்பேன். ஹல்லேலூயா. இதுதான் டிஃப்ரென்ஸ்.
இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அதே செகண்ட் பாயிண்ட்ல, ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்கலையா, கர்த்தர் என்னை சபிச்சிட்டார், தேவன் என்னை சபிச்சிட்டார், ஏன் கடந்த வாழ்க்கைக்காக என்னைய தண்டிக்கிறாரு, ஓகே, என்னைய சபிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு இது. சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையா, அதுவே தேவன் கொடுக்கிற ஒரு பதில். உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலனா அதுவே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God's no is also an answer for you. Hallelujah. இந்த முதிர்ச்சி உள்ள விசுவாசிகளுக்கு தெரியும் இது எல்லாம் ஒரு process. ஓகே, சூழ்நிலைகள் ஒரு process. நீங்க சந்திக்கிற நெகட்டிவான சூழ்நிலை அதை கொண்டு ஆண்டவர் ஒரு process உங்களுக்கு நடத்துறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, புரியுதான்னு கேளுங்க, புரியுதான்னு கேளுங்க. நல்லா பாருங்க, யோபு 2:10 எடுத்து வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். பாருங்க, உங்க வாழ்க்கையில தீமை நடக்கும் பொழுது கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கார். நெகட்டிவான சிச்சுவேஷன் நடக்குதுன்னா தேவன் அனுமதி கொடுத்திருக்கார். யோபுவோட மனைவி, ஓகே, ஆண்டவர் நம்மளை சபிச்சிட்டாரு, ஆண்டவர் கெட்டவர் என்று சொல்லும் பொழுது யோபு சொல்றான், இல்ல, ஆண்டவர் அனுமதி கொடுத்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில நன்மை செய்கிறதுக்கான ஒரு process. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சந்திக்கிற உபத்திரவம் ஒரு process. நீங்க சந்திக்கிற உபத்திரவம் ஒரு process. ஓகே, ஆவில முதிர்ச்சி உள்ளவங்க they will never question God in their trials. ஏன் ஆண்டவரே என்று கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவர் இதை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்பி பார்க்கும் பொழுது, என்னோட அந்த பயணத்துல உபத்திரத்தை சந்திக்கும் பொழுது நான் ஏன் கேட்க எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு, இது மூலியமா தான் ஆண்டவர் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறார். அந்த உபத்திரத்தின் மூலியமா தான் நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போக முடியும், நல்லாவே எனக்கு புரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஆனா இந்த பேபி கிறிஸ்டியன் என்ன பண்ணோம்னா உடனே ஆண்டவரே பகைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு ஆண்டவரை பிடிக்கல, ஓகே, பைபிளை தூக்கி எறிகிறது, ரூமுக்கு அது பட்டாரம் சாத்துறது, இதெல்லாம் தெய்வமே இல்லைன்னு சொல்றது. இது யார் செய்வா? யார் செய்வா? குழந்தை விசுவாசி. ஆனா ஒரு முதிர்ச்சி உள்ள விசுவாசி என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் கொடுத்தாலும் எடுத்தாலும் அவரே என் தேவன். இதுதான் டிஃபரன்ஸ். ஹல்லேலூயா. மேபி நீங்க இது ஒரு காலத்தில் நீங்க செய்திருக்கலாம், பட் இன்னமும் செய்ய நீங்க வளரலன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. யூ நெவர் க்ரோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி தாமதம்னா கர்த்தர் மறுதலிக்கிற அர்த்தம் கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, 25 வருஷம் ஆபிரகாம் காத்துட்டு இருக்கிறான். 25 years he was waiting. ஹல்லேலூயா. ஆனா அவனுக்கு தெரியுது கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு யுத்தமும் பனிஷ்மெண்ட் கிடையாது. உங்க வாழ்க்கையில சில யுத்தம் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, பர்சனல் லைஃப்ல, அது அதெல்லாம் கர்த்தர் மகிமை வெளிப்படுகிறதுக்காக. யோசேப்பாடு விரோதமா 3 தேசம் வருது, கர்த்தர் மகிமையான ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில சில வனாந்தரம் இருக்குது, வனாந்தரம் நினைப்போம் கர்த்தர் கை விட்டுட்டாரு, அங்க ஒண்ணுமே இல்லை, வெறுமன்ட்டு. பட் உங்க வனாந்தர பாதையில தான் கர்த்தர் கிருபைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்படி கிருபைனால உங்களுக்கு போஷிப்பார், நடத்துவார், அங்கதான் தெரியும். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, அவங்க எதுலையுமே சலித்து போகல, எதுலையுமே அவங்களுக்கு பழசாகல, எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சா கிருபைனால். இஃப் யூ ஆர் இன் வில்டர்னஸ், பண ரீதியில நீங்க கஷ்டப்படுறீங்க, போராடுறீங்கன்னா அங்க கர்த்தர் கிருபை உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. இதெல்லாமே கர்த்தர் நன்மைக்காக அனுமதி கொடுத்திருக்காருன்னு சொல்லி ஒரு முதிர்ச்சி உள்ள விசுவாசிக்கு தெரியும். ஆனா ஒரு குழந்தை என்ன பண்ணும், இல்ல கர்த்தர் நல்லவரே இல்லை, என்னால் அவரை துதிக்க முடியாது, என்னால் அவரை புகழ்ந்து பாட முடியாது, ஏன் என் வாழ்க்கை எது நல்லது நடக்கல, நான் பொய்யா போய் பாட வருவேன்னு சொல்லும். ஹல்லேலூயா. இதுதான் டிஃபரன்ஸ். பக்கத்துல பார்த்துக்கங்க. இப்ப புரிஞ்சுதான் நீங்க யாருன்னு கேளுங்க. இப்ப புரியுதா நீங்க யாருன்னு? நீங்க பேபியா இல்ல வளர்ந்த விசுவாசின்னு கேளுங்க. நீங்க பேபியா இல்ல வளர்ந்த விசுவாசியா? ஹல்லேலூயா. This is where you can see. இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு சொல்லி. இதனால வரைக்கும் ஐயோ பாஸ்டர் நான் வளர்ந்துட்டுலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேனா? இன்னும் 1 வயசு தான் உங்களுக்கு, இன்னமும் 1 வயசு குழந்தைய போல தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட வளரல. ஹல்லேலூயா. Why God doesn't want to give you more? உங்க கெப்பாசிட்டி ரொம்ப சின்னது, கெப்பாசிட்டி ரொம்ப சின்னது.
முதிர்ச்சி அதிகமாக இருந்தால் தான் கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது இல்லைன்னா கொடுக்க மாட்டார். பிகாஸ் யூ will not be able to handle that. ஹல்லேலூயா. உங்கள் கேரக்டர் சஸ்டெயின் பண்ணாது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, யாக்கோப் 1:2-4 எடுத்து வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. பலவிதமான சோதனை அகப்படும் பொழுது நீங்க அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுகின்றார். Count it as a great joy. Hallelujah. Hallelujah. ஒரு பேபி கிறிஸ்டியன் கேட்கும், இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு முதிர்ச்சி உள்ள விசுவாசி என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இது மூலிமா எனக்கு என்ன கற்றுத்தரீங்க, என்ன வெளியே கொண்டு வரீங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. நான் 3வது பாயிண்ட் போகிறோம். இப்போ இதான் முக்கியமான பாயிண்ட்டு. யாரும் எங்கேயும் நவராதீங்க. பக்கத்து பசங்க எங்கேயுமே நவராதீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சே ஆகணும். ஹல்லேலூயா. இதில் இருக்க 3 பாயிண்ட்டுமே நீங்கள் ஆவியில் முதிர்ச்சியாக இருந்தால் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. பேபியாக இருந்தால் ஐயோ எப்படா முடியும் தான் கற்றுட்ருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால் உங்கள் ரியாக்ஷனில் நீங்கள் பேபியா இல்லை வளர்ந்த பிள்ளையான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்து பசங்க இன்னொரு 20 மினிட்ஸ் முடிஞ்சுன்னு சொல்லுங்கள். ஐயோ 20 மினிட்ஸா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். முடிச்சிடலாம். நல்லா பாருங்கள். 3வது பார்த்தீங்கன்னா, பேபி கிறிஸ்டியன் சிக் கம்ஃபர்ட் ஓவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த குழந்தை விசுவாசி கம்ஃபர்ட் தடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்காது. கம்ஃபர்ட் வலிக்காது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வலிக்கும். ஹல்லேலூயா. கம்ஃபர்ட்னா நீங்கள் பண்ணுற எல்லா தப்பும் ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் சொல்லுங்க, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் நல்லா செஞ்சுருக்கீங்க, அது கம்ஃபர்ட். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா காது கொடுத்து கேளுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? இது அப்படி இருக்குது, அதே அப்படி இருக்குது, இது இப்படி பண்ணிருக்கலாமே, இது சரியா செஞ்சிருக்கலாமே, இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறாங்க, அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கம்ஃபர்ட் என்னைக்குமே உங்களை என்கரேஜ் பண்ணும். மிஸ்டேக் வெரி குட் வெரி குட் சூப்பர். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்பொழுது உங்களை நிறைய சின்ன ஒரு புள்ளி இருந்தாலும் இது சரியா செய்யலை, அது சரியா பண்ணலை. ஓகே. குழந்தை என்னைக்குமே கம்ஃபர்ட் தேடும். அம்மாவும் இல்லையா? அம்மாவும் இல்லையா? ஓகே. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும்ட்டு. ஆனால் வளர்ற விசுவாசிக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான எல்லா வழியும் கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 6:66 நல்லா காது கொடுத்து கேளுங்க, வசனத்தை வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி பாருங்க, அந்த நாள் முதல் இயேசுடைய சீஷர்கள், இயேசு கூட இந்த விசுவாசி இல்லை தெரியுமா? விசுவாசினா இயேசு நம்பினவர்கள். அம்மாவலியா, இது சீஷர்கள். that means they are already a part of his ministry. ஊழியத்தில் ஒரு பகுதியை ஒரு பங்கா மாறிட்டாங்க. they are partners in the ministry. அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அநேகர் அவரை விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா, திருப்பி அவர் கூட வரலையா. இயேசு அவர் காலத்துல அவர் கூடுற இடமெல்லாம் சபையாக இருந்தது. ஒரு மெசிஃபான கிரவுட், ஒரு கிரவுட் டிசைபிள்ஸ் இருந்தாங்க. அதான் இயேசுடைய சர்ச். இப்ப இயேசுடைய சர்ச்சில் இயேசு என்னவோ பண்ணிட்டாரு. பாதி பேர், முக்காவாசி பேர் என்ன பண்ணாங்க? சபையை விட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? சபையை விட்டு போயிட்டாங்க. திருப்பி இயேசுடைய சர்ச்சுக்கு வரவே இல்லையா? அப்பதான் இருக்கு. மறுபடியும் வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நடவாமல் பின்வாங்கி போனார்கள். வாசிங்க. அப்பொழுது இயேசு முடிச்சு. ஓகே, நான் பாருங்க, பின்வாங்கி திருப்பியும் இயேசு கூட வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் many disciples went back and walked with him no more. திருப்பி இயேசு தேடி வரலையா. அப்போ சர்ச் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சர்ச் உடஞ்சிருக்குது. என்ன காரணம்? இயேசு கொடுத்த உபதேசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவர் கொடுத்த உபதேசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா இருக்குது. நீங்க நித்திய ஜீவனை சேர்க்கப்படுறதா இருந்தா என் சரீரத்தை நீங்கள் புஷிக்கணும்ட்டாரு. உங்க பாவங்கள் என் ரத்தத்தினால் கழுவ பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. இது என்ன டாக்டர்? இது இவனா கனிபலா? மனுஷன் எப்படி சாப்பிட முடியும்னு கேட்கிறாங்க. they don't understand spiritually. ஆரம்பத்தில் இயேசு அவங்களை போய் பார்க்கும் பொழுது, நல்லா காதை கொடுத்து கேளுங்க, ஆரம்பத்தில் இயேசு பார்க்கும் பொழுது அற்புதம் நடந்துச்சு. ஆஹா, இந்த இயேசு பிதாவாகிய தேவன் பயன்படுத்துறார்.
அற்புதம் நடக்குத, ஹீலிங் நடக்குத, பேய்லாம் ஓடுத. சோ ஏர்லி சர்ச். அப்புறம் இயேசு மன திருந்துங்க, தேவன் ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றாரு. அவர் சர்ச் ஒரு லெவலுக்கு மேல வளருது. எப்படி வருது? மன திரும்புங்க, ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றார். மூணாவது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை குறித்து அதிகமா பேசுறாரு. நாலாவது நீ பரலோகத்தை போய் சேர்றதா இருந்தா நீ சாப்பிட்டே ஆகணும்ன்றார். அப்ப ஆரம்பத்திலிருந்து வந்தவங்க செகண்ட் லெவலுக்கு கூட வந்திருப்பாங்க, தேர்ட் கூட வந்திருப்பாங்க, ஆனா ஃபோர்த் லெவலுக்கு வர முடியல. ஏன் வர முடியல? என்ன காரணம்? உபதேசம் கடினமா இருக்குது, டாக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியாத? ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்துக்க, விளங்குதா இல்லையா? இயேசுவோட சபையிலே பிரச்சனையா? இயேசுவோட சர்ச்சிலே சபை உடைஞ்சிருக்குதா? say who can be like Jesus? which pastor can be compared to Jesus? பெஸ்டான போதகர், பெஸ்டான டீச்சர். ஆமாமா இல்லையா? அவர் டீச்சிங் அடிச்சுக்க முடியுமா? அவர் இன்னமும் ஓயாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, ஈவன் எல்லா பாஸ்டர்ஸ் மூலியமா. ஓகே, அவருடைய ஞானத்தை அடிச்சுக்க முடியுமா? அப்படியேப்பட்ட இயேசுவோட சபையை உடைஞ்சிருக்குத. people went back. என்ன ரீசன்? சில பேர் நிறைய பேர் சபையை விட்டு போயிட்டாங்க, நாங்க நோட் பண்றோம். நீ நோட் பண்ண போற? திருப்பி போன் அடிச்சு போய் கூட்டு வர போறியா? கண்டிப்பா செய்ய போறது கிடையாது. என்ன நினைச்சுன்னு உனக்கு தெரியாது, என்ன நினைச்சுன்னு உனக்கு தெரியாது. இயேசுடைய சபையில அங்க உடைக்கப்பட்டிருக்குது, சிதறி போயிருக்குது. என்ன காரணம்? உபதேசம். ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு காரியத்தை பேச போறேன். நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. இது இந்த கம்ஃபர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா சபைகளும் ஒன்று கிடையாது, எல்லா சர்ச்சும் ஒரே மாதிரி கிடையாது. ஓகே, இங்க இருக்க நீங்க அநேகர் நிறைய சபையில இருந்து வந்திருக்கிறீங்க, நிறைய சபையில அடி வாங்கி வந்திருக்கிறீங்க, சில சபைகளை பாடத்தை கத்துட்டு வந்திருக்கிறீங்க. ஓகே, சோ அதான் என்ன மாதிரி சபை? ஓகே, அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன். சபையில ஒரு 4 விதமா பிரிக்கப்படலாம். முதலாவது கிண்டர்கார்டன் சர்ச். கிண்டர்கார்டன் சர்ச். இந்த கிண்டர்கார்டன் சர்ச்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை குறித்து சொல்லி கொடுப்பாங்க. முக்கியமா அங்க 4 காஸ்பல் தான். எது? மத்தியு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதை தான் அதிகமா எம்பசைஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் மோர் அபவுட் இவாஞ்சலிசம், சுவிசேஷம். அங்க அற்புதம், அடையாளம் நடக்கும், ஹீலிங் நடக்கும். ஆனா அது ஒரு கிண்டர்கார்டன் சர்ச். கர்த்தர் அந்த சபையோடு இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? கர்த்தர் அந்த சபையோட இருக்கிறார். நான் குறைச்சு பேசுறேன். கிண்டர்கார்டன் சர்ச் இல்லாம நீங்க பிரைமரிக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. சோ இந்த சபை, இந்த கிண்டர்கார்டன் சர்ச் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது எதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணா இவாஞ்சலிசம் ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு சபைக்கு போறீங்க, நிறைய பேர் புது ஜனங்க நிற்பாங்க, பொட்டு இருக்கும். ஓகே, வேற மதம் சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க. இந்த சபை உங்களுக்கு நிறைய அற்புதம் நடக்கும். காரணம், அது சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சபை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல்லது. கர்த்தர் ராஜ்யம் கட்டப்படுது. இப்ப அது பத்தாது. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க இருக்க சில ஆத்மா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். எங்க? பிரைமரி சர்ச்சுக்கு. ஸ்கோலர் 2 அங்க அனுப்புவாரு. ஏன்னா நீ கடைசி வரைக்கும் பேபியா இருக்க முடியாது, நீ வளர்ந்து ஆகணுமே. ஆமாவா இல்லையா? ஒன்னு சபை வளரணும், இல்லைன்னா ஆத்மா வளரணும். சபை வளர்ந்துச்சுன்னா கிண்டர்கார்டன் அந்த சபை அது காலேஜா மாறும். ஹல்லேலூயா. ஆனா என்ன நடக்குதுன்னா, some church they are called to be kindergarten forever, so we can't change that. அதை மாத்த முடியாது. இந்த பிரைமரி என்ற ஸ்கூல் சர்ச் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க அதிகமா உங்களுக்கு பாவத்தை குறித்தும் கர்த்தருடைய பாவ மன்னிப்பு குறித்தும் சொல்லி கொடுப்பாங்க. that will be their teaching. if you notice this, நீங்க சில சபைக்கு போயிருப்பீங்க, ஒரு சபையில ஒரு மை, அதுதான் அது ஐடென்டிட்டி. அங்க பாவத்தை குறித்து கர்த்தர் மன்னிக்கிறதை குறித்து பேசும். இங்க அதிகமா கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பேசப்படும். முதல் சபையில கர்த்தருடைய அன்பும் கிருபையும் பேசப்படும். ஆனா இங்க அன்பும் இரக்கமும் பேசப்படும். இந்த சர்ச் சுவிசேஷத்தை ஃபோக்கஸ் பண்ணும். அதே சமயத்துல பேசிக்கான தேவனுடைய வார்த்தைகளை ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இங்க ஒரு விதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல், அதாவது செகண்டரி சர்ச்னு சொல்லலாம். ஸ்கூலா பண்ணுங்க மாதிரி ஃபார்ம் கிளாஸஸ்ல இது உள்ளுக்கு நீங்க வரும் பொழுது, இங்க உங்களுக்கு அதிகமா
திருத்துவ தேவனை குறித்து, அதை ட்ரினிட்டி சொல்லி கொடுப்பாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவங்க 3 பேர் யாரு? இங்க அதிகமா நீதியை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து அங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் முதல்ல சொன்ன 2 காரியமும் இருக்கும். ஆனா இங்க அதிகமா அழுத்தப்படுறது எது தெரியுமா? நீதியை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து. இந்த சர்ச் இதுதான் எம்பசைஸ் பண்ணும். ஹல்லேலூயா. இந்த சர்ச் எதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா சுவிசேஷத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும். அதே சமயத்தில் ஆழமான தேவ வார்த்தை. இந்த சபையோட நோக்கம் என்னன்னா ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். which the first and second will never do. கிண்டர்கார்டனும் பிரைமரியும் செய்யாத ஒண்ணு செகண்டரி செய்யாத என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும். அங்கதான் கர்த்தருடைய சகல நீதிகளையும் இந்த சபை போதிக்க ஆரம்பிக்கும். ரகசிய பாவங்களை வெளியே கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் இந்த சபையோட லெவல். இதுதான் இந்த சபையோட லெவல். இட் இஸ் குட், ஸ்டில் குட். ஓகே, இந்த சபைகளுக்கு பேபி கிறிஸ்டியன் இருக்க முடியாது. முதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற விசுவாசி வர ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த கிண்டர்கார்டன்லயும் பிரைமரிலயும் யார் இருப்பா? பக்கத்து பசங்க பேபி தான் இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, சயின்டிஃபிக்லி பார்த்தீங்கன்னா 10-12 வயசு வரைக்கும் யூ ஸ்டில் a பேபி. 10-12 வயசு வரைக்கும் நீங்க யூ ஸ்டில் a பேபி. ஆனால் இந்த ஸ்கூலில் பண்ணுங்க அவளுக்கு போகிறீங்க, அப்படியே நீங்கள் அடால்ட்ஹுட் போகிறீங்க. அங்கே தான் லேசாக மீசை எட்டி பார்க்கும். அப்போ தான் உங்களுக்கு முடியலை, மேக்கப் பண்ணும், அதெல்லாம் அது முகத்தில் அழகாக வச்சுன்னு தோணும். அப்போ தான் எல்லா ஹார்மோன்ஸும் மாறும். ஹல்லேலூயா. See, by nature we can understand very clearly what's happening in the spiritual life. Hallelujah. நல்ல ஒரு காரியத்தை இங்கே ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவாங்க. இப்போ 4வது லெவல்னா காலேஜ் லெவல். ஹல்லேலூயா. காலேஜ் என்கிற இந்த சர்ச்சில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த 3மே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே ஆழமாக கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஆழமாக கற்றுக் கொடுப்பாங்க. ஓகே, அதிகமாக அங்கே எல்லா சிறுசும் அன்பு பற்றி பேசுவாங்க, கண்டிப்பு பற்றி பேசுவாங்க, நீதி குறித்து பேசுவாங்க. எல்லாமே கரெக்டாக வெல் பேலன்ஸாக போகும். ஹல்லேலூயா. அது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சபையில் இவாஞ்சலிசம் நடக்கும், ஆனால் ரொம்ப நடக்காது. இப்போ நோட்டீஸ் சம் சர்ச்சஸ் புது ஆத்மா ஞானசனுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் சொல்லுங்க? இந்த காலேஜ் லெவல், செகண்டரி லெவலில் புது ஆத்மா ரொம்ப குறைவாக இருக்கும். ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் குறைவாக? பிகாஸ் இவங்களோட டீச்சிங் ரொம்ப டீப்பாக இருக்குது. கிண்டர்கார்டனுக்கு போக வேண்டிய பேபியை கொண்டு வந்து நம்ம செகண்டரிலையும் இதுலேயும் வச்சிங்கன்னா இந்த சபையில் உட்கார மாட்டாங்க. ஆண்டு இங்கே அனுப்பவும் மாட்டார். ஏன் பண்ணுறா? இங்கே ஆழமான சத்தியம், நம்ம ஆழமான கருத்துங்க பேசுகிறோம். அவங்களால அது புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு பேசிக்காக இயேசு நல்லவர், அற்புதம் செய்வார், அதான் புரியும். இங்கே நீ திருந்துனா உருப்படியாக இருந்தால் தான் அற்புதம் நடக்கும்னு சொல்லுவோம். அவங்களால இங்கே பேர் போட முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. இந்த காலேஜ் லெவல் சர்ச் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக கர்த்தரோட வார்த்தை ஆழமாக போகும், ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும், பிளஸ் சீஷர்களை உருவாக்கும், ஊழியக்காரர்களை உருவாக்கும். அதான் இந்த காலேஜோட பர்பஸ். ஹல்லேலூயா. எத்தனை சபை இருக்குது? 4. நீங்கள் ஒரு காலத்துக்கு கிணக்கல் இருந்திருக்கீங்க, ஒரு காலத்தில் பிரைவேட் இருந்திருக்கீங்க, ஒரு காலத்து எங்கே இருந்திருக்கீங்க? செகண்டரிக்கு போயிட்டீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? அப்போ இது காலேஜா? ஹல்லேலூயா. Now you understand. பிரைமரி செகண்டரிலாம் என்ன இருக்கும்? யூனிஃபார்ம் போட்டு வரணும், பயங்கர கட்டுப்பாடு இருக்கும். ஆமாம் இல்லையா? ஆனால் காலேஜில் நீங்கள் இஷ்டத்துக்கு போட்டு வரலாம், ஆனால் சர்டன் ரூல்ஸ் இருக்கும். ஹல்லேலூயா. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸ்கூல் டைமில் வேற, அது பிரைமரி செகண்டரி வேற. யூ கேன் எக்ஸ்பெக்ட் பீப்புள் கம் அண்ட் விசிட் யூ. இப்போ நீங்கள் காலேஜ் இருக்கிறீங்க, இன்னமும் ஆள் வந்து உங்களுக்கு இருக்குமா? உங்களுக்கு தெரியாத அப்பா வீடு எங்கே இருக்குன்ட்டு சொல்லுங்க. உங்களை ஒரு ஆள் ஃபோன் கேட்கணுமா வந்தீங்களான்ட்டு? அவசியம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் இன் a church where people are growing up. ஹல்லேலூயா. குழந்தையை தூக்குறதுக்கு ஒரு சபை இருந்துச்சு. இப்போ இந்த குழந்தை நடக்கிறதுக்கு சொந்தமாக தேடி வரதுக்கு அதுக்கு ஒரு சபை இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The problem that I face is this. கிண்டர்கார்டன்ல இருக்க வேண்டிய ஆத்மா காலேஜ் இருந்தா கதை முடிஞ்சு. சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் சொல்றேன். Baby Christian cannot be in the college church. You will still have the same old mindset. Hallelujah. See, உலகத்துல ஸ்கூல் மாறாது. செகண்டரினா செகண்டரி தான், பிரைமரினா பிரைமரி தான். ஆனா சபை அப்படி கிடையாது. This church was once a kindergarten. இது ஒரு கிண்டர்கார்டன் இருந்துச்சு.
சபை ஊழியனும் சபையும் வளர வளர ஆத்மாவும் வளர்ந்தாங்க. இட் பிகம்ஸ் a primary church. பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு மாறுனுச்சு. இப்போ காலேஜில் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இல்லை பாயிண்ட் என்னன்னா, சபை வளர வளர மாற மாற ஆத்மாக்களும் வளரணும் மாறணும். இல்லை எனக்கு கிண்டர் கார்டன் தான் பிடிச்சிருக்குன்னா யூ ஆர் லெஃப்ட் அவுட். ஹல்லேலூயா. யூ ஆர் லெஃப்ட் அவுட். You will not be able to grow at all. Hallelujah. So, God needs kindergarten church. I'm not against this church. Okay, because நம்மளும் அங்கிருந்து தான் வந்திருக்கோம். Okay, எல்லா சபைகளும் எல்லாத்துக்கும் அவசியம் தேவை. பட் உங்களுக்கு புரியணும் நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. அதான் சமயத்தில் நீங்க சாதாரணமாக ஒரு சபைக்கு போய் உட்காந்தீங்கன்னா உங்களால் வார்த்தை கேட்க முடியல. ஏன் சொல்லுங்க? இங்க நீங்க நல்ல கடினமாக ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ்குள்ளே வார்த்தை கேட்டுட்டு நார்மலாக ஒரு இடத்துல போய் உட்காந்திங்கன்னா ஐயோ என்னடா வார்த்தை பெரும் சிம்பிளாக இருக்குதுன்னு போயிருவீங்க. ஏன்னா ஒரு வசனம் பேசுகிறாங்க, நீங்கள் அவங்கள குறை சொல்லவே முடியாது. அவங்க அழைப்பு அவங்க ஜனங்களுக்கு அப்படி. நீங்கள் தான் ராங்கான இடத்துல போய் ஃபிட் ஆகிட்டு இருக்கீங்க. அது இல்லையா? அது உங்கள் இடம் கிடையாது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. இந்த ஆரஞ்சு பழமும் இந்த பூண்டு இருக்குல்ல, பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த பூண்டு இருக்கிற ஒரு இதை நீங்கள் எடுத்து போட்டுட்டு ஆரஞ்சில் வச்சா அது ஃபிட் ஆகாது. பார்க்க வேணால் ஒரே மாதிரி இருக்காங்க, அங்கே உட்காராது, கரெக்டாக சரி வராது. ஆரஞ்சு பூண்டு ஒன்றா போக முடியாது. ஹல்லேலூயா. சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வை அட் சர்டன் டைம் உங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்போ இங்கேயே இருந்து இதான் காரணம். பிகாஸ் நீங்கள் வளர்றீங்க. உங்கள் ஆத்மா தாகம் எடுக்குது, பசி எடுக்குது. நான் வளரணும், எப்படி இருக்க முடியாது, இங்கே இன்னும் டீப்பாக எனக்கு புரிய வருது. இதுதான் ரீசன். பட் உங்களை ஸ்ட்ரெயிட்டாக ரசிக்கப்பட்ட ஒரு நேரம் கொண்டு நீங்கள் நிப்பாட்டினா யூ கான்ட் கோப் அப் பிகாஸ் இட்ஸ் டூ ஹெவி ஃபார் யூ. ஓகே, ஒரு கிண்டர்கார்டன் பிள்ளைகிட்ட போயிட்டு செகண்டரி சப்ஜெக்ட் அல்ஜிப்ரா எக்கானமி இதெல்லாம் போய் பேசுங்கன்னா அது புரியுமா? அல்ஜிப்ராவா? அதுனா ஜிப்ரா, அது நான் பார்த்து ஜிப்ரா தான் பார்த்தேன், அல்ஜிப்ரான்னு எனக்கு தெரியாத அப்படின்னு சொல்லிடும். ஆமாவா இல்லையா? அதுக்கு தெரியாது. That's the spiritual condition. சொல்லி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் இங்கே இருக்க உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெளிவாக இருக்குது? கை தூக்கி பார்ப்போம். அப்பாடா எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா குழந்தைக்கு இன்ன வரைக்கும் புரிஞ்சிருக்காது. குழந்தைக்கு இன்ன வரைக்கும் புரிஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. This is what I understand. We need kindergarten, we need primary, we need secondary, we need college. ஆனால் இது எல்லாமே ஒரு சபையில் நடக்காது. அதுக்கு ஒரு சபை இருக்குது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆட்கள் போய் they go back to kindergarten அப்படின்னா ஓ இங்கே திருப்பி ஏக்கு போயிருக்காங்க, திருப்பி ஸ்டார்டிங் போயிருக்காங்க. நெவர் மைண்ட், வளரட்டும், பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, having the kindergarten mindset in the secondary or college is a big problem. வளர்ச்சி இல்லை, என்ன இல்லை, நீங்கள் வளரணும், சபையோடு இணைந்து நீங்கள் வளரணும். or else you'll be left out. நீங்கள் கைவிடப்பட்டுருங்க, இந்த இடத்த அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. இந்த குழந்தை விசுவாசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்பவுமே ஃபீல் குட் அப்படிங்க, ஃபீல் குட், ஐ ஃபீல் குட் அப்படி இருக்கணும். சேமன் கேட்கும் பொழுது அப்பா மனசுக்கு குளிராக இருக்குது பாஸ்டர், உங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரு சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்படி குளிராக இருக்கு. இதுதான் குழந்தை விசுவாசி, இதுதான் குழந்தை விசுவாசி. ஆனால் முதிர்ச்சி உள்ளவர்கள் இன்னைக்கு வார்த்தை இருந்துச்சு ஆனால் என் இருதயத்தை தொடலைன்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இருதயத்தை தொடலை, ஏதோ ஒன்று குறைவாக இருக்கு அப்படின்னுவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசம் பேபி கிறிஸ்டியனுக்கும் இதுக்கும். எப்படின்னா லைக் எது அவங்கள கான்விக்ட் பண்ணும், எது அவங்கள சேலஞ்ச் பண்ணும். ஓகே, ஃபாஸ்டிங் எடுக்க முடியுமா? ஓகே, இது ஒரு சேலஞ்ச், இது ஒரு சேலஞ்ச், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. உங்களால் ஒரு 10 நாள் இன்ஸ்டா பார்க்காம இருக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு சேலஞ்ச். இந்த மாதிரியான செய்திகள் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ஆத்மா வளர்ந்துருக்குது, உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் உள்ளுக்கு வளர்ந்துருக்கிறான், அவன் இந்த மாதிரியே தான் எதிர்பார்ப்பான். ஓகே, வாட் கேன் சேலஞ்ச் யூ டு பி பெட்டர், அதுதான் ஒரு முதிர்ச்சியான விசுவாசி. அதே போல் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ் ரொம்ப பிடிக்கும், வாக்கு தத்துவமான செய்தி பிடிக்கும். எப்படின்னா கர்த்தர் விடுதலை ஆக்குவார், உங்களை மீட்டெடுப்பார், தயவு கொடுப்பார், உயர்த்துவார், இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் ப்ராசஸ் பிடிக்காது. they love promises but not the process. ஓகே, இந்த ப்ராமிஸ் நடக்கணும்னா நீங்கள் இதை கடந்து போய் ஆகணும், அதெல்லாம் முடியாது, கஷ்டம். ஆண்டவர் சொன்னது நல்லது மட்டும் நடக்கணும், ஆனால் அதோட பாடு, அந்த ப்ராசஸ் எங்களுக்கு வேண்டாம். இது குழந்தை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு ஆவில முதிர்ச்சி உள்ள ஆட்களுக்கு தெரியும், நான் கானானுக்கு போகிறதா இருந்தால் வனாந்தரத்தை கடந்து தான் ஆகணும். You must go through the wilderness. If you want to get yourself into Canaan, you must go through the wilderness.
இதுதான் முதிர்ச்சி உள்ள விசுவாசி. ஹalleluya. மூணாவது பார்த்தீங்கன்னா அது மீன் தேர்ட் பாயிண்ட்லே இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா they desire crowns but they reject crosses. அவங்களுக்கு கிரீடம் வேணும் ஆனா சிலுவை வேணாம். ஓகே, அப்படின்னா பொசிஷன் வேணும், லீடர்ஷிப் வேணும், தலைவன் ஆகணும், தலைவி ஆகணும், ஆனா அது ஒரு சிலுவையை சுமக்க மாட்டாங்க. ஓ பாஸ்டர் இவங்களே போட்டு அவங்களே என்னைய போடல, சிலுவை நீங்க சுமக்கணும் எப்படி ஆண்டு கொடுப்பாரு. சிலுவைக்கு அப்புறம் தான் இயேசுக்கு கிரீடமே வந்தது. ஹalleluya. நான் முள்கிடுத்து பேச கிடையாது, பிதாவிங்கிறது பேசிட்டு இருக்கிறேன். ஹalleluya. He have to carry the cross so that he can be crowned. Hallelujah. So the baby என்ன பண்ணனா, they want position, they want to be bossy. Okay, நான் 10 பேர்த்த மேய்க்கணும், 10 பேர் நான் சொன்னா செய்யணும்ட்டு. ஆனா இந்த முதிர்ச்சியோட என்ன பண்ணுவாங்கன்னா, they become a leader. நான் செஞ்சு காமிக்கிறேன், இந்த கசத்தை நான் கடந்து காமிக்கிறேன், நீங்க கூட வாங்க. லீடர்ஷிப். Hallelujah. டிஃபரன்ஸ் இதுதான் அதோடைய டிஃபரன்ஸ். Hallelujah. அப்ப கம்ஃபர்ட் தேடி போறது யாரு? பேபி. நீங்க ஒரு சபையில இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஓகே போட்டு குலுக்கி எடுக்கிறாங்க, ஒரு மாதிரி நிரடலா ஆகுது, ஆனா அது உங்களுக்கு தெரியுது தப்பு நம்ம மேல தான் இருக்கிறோம்னா மாத்தி நான் அதை மாத்தி ஆகணுமே, ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது தெரியுமா, கரெக்டான இடத்துல இருக்கீங்க அர்த்தம். ஹalleluya. கரெக்டான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க கம்ஃபர்ட் தேடக்கூடாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தேடணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நாட் ஈஸி, இட்ஸ் பெயின்ஃபுல். அது வலிக்கும். கரெக்ஷன் கொடுக்கும்போது தான் ஏன் நீ எப்பவுமே குறையே சொல்றீங்க, தப்பே சொல்றீங்க. ஹalleluya. நம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட் இல்லைங்க, அதனால தான் கர்த்தர் நமக்கு சபையை கொடுத்து நம்மளை உருவாக்குறாரு. சரி, லெட் மீ ஷோ யூ ஒன் பைபிள் வேர்ஸ். நீங்க ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, நல்ல காது கொடுத்து கேளுங்க சபை விசுவாசி, செய்தி முடிய போது நீங்க எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு, அதனால முடிக்க கடத்த உறுப்பியை கேட்டு முடிச்சிருங்களேன். ஓகே, 28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நீங்க எல்லாமே அழைக்கப்பட்டவங்க. நீங்களா யாரு? ஆமாவா இல்லையா? ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் இல்ல. ஆமாவா இல்லையா? அழைக்கப்பட்ட நீங்க எல்லாமே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். நல்லா காது கொடுத்து கேளுங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க காரியத்தை. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. யார் நடக்குது? அழைக்கப்பட்டவங்க. நீங்க தான் அழைக்கப்பட்டவங்க, நீங்க தான் ஆள். ஓகே, அப்ப இந்த சகலமும் என்ன அர்த்தம் தெரியுமா? நெகட்டிவ், தி process, the transformation தான் வந்து அந்த process, அதுதான் சகலமும். which is causing you to leave your ego. தூக்கி போடணும். நீங்க எப்போதுமே ரைட் நினைக்கிற அந்த சித்தியை தூக்கி போடணும். ஓகே, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, வாசிங்க அப்படியே. தம்முடைய குமாரன், இதான் முக்கியமான பாயிண்ட். தம்முடைய குமாரன் அநேகர் சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, யாரை முன் அறிந்தாரோ, யாரு? நீங்க தான். ஓகே, யாரை தெரிந்து கொள்றாங்க? அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதுக்கு முன் குறித்திருக்கிறார். See, ஆண்டவர் உங்க முகத்தை இயேசுவின் முகமா மாத்த விரும்பல. அந்த சாயல் கிடையாது. குணாதிசயங்கள், கேரக்டர், முதிர்ச்சி இயேசுவை போல இருக்கணுமா. that is your destiny. அப்ப சகலமும் ஏன் நடக்குது? ஏன் இந்த process ஆண்டவர் கொடுத்து, ஏன் இந்த transformation நடக்குது தெரியுமா? so that you will end up in the destiny called being in the likeness of Jesus. hallelujah. நான் உங்களை கேட்கிறேன், இயேசுவை போல உங்களுக்கு முதிர்ச்சி இருக்குதா? இயேசுவை போல உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இருக்குதான்னு கேளுங்க. அடக்க தடா. then let God do his process. ஆண்டவர் process செய்யட்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தே ஆகணும். ஹalleluya. இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட நீங்க வேலை செஞ்சு ஆகணும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்க நேசிச்சு ஆகணும். மன்னிக்க முடியாத ஆள் நீங்க மன்னிச்சு ஆகணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹalleluya. ஈகோ தூக்கி போட்டு ஆகணும். யாருக்கிட்ட பேசவே மாட்டேன், முகத்தை பார்க்கவே மாட்டேன், அவங்களோட ஒத்து போகிற சூழ்நிலைக்கு கர்த்தர் தள்ளுறார். அதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஹalleluya. ஒரு பேபி தான் சொல்லும், முடியாது, நான் போக மாட்டேன், பார்க்க மாட்டேன், சம்மதமே இல்லை. அது பேபி கிறிஸ்டியன். ஆனா முதிர்ச்சி என்ன பண்ணும்?
எனக்காக இல்லை, அவருக்காக நான் இறங்கி போவேன். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது யூ ஆர் ரெடி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எவன் ஒருவனை உங்களால் மன்னிக்க முடியல, மன்னிக்க இறங்குறீங்களோ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், வளர்றீங்கன்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாமே அவருடைய குமாரனின் சாயலாக மாற்றணுமா. அந்த சாயலா மாறினா தான் பரலோகத்துக்கு போக முடியுமா. ஹல்லேலூயா. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ப்ராசஸை பார்க்கணும். யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் த crown without the cross. Don't ask for crown without enduring the cross. நீங்க சிலுவையை சுமக்காம கிரீடத்தை எதிர்பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு எனக்கு தெரியல. We understand, say amen. God wants you to change. நான் சொல்றேன், உங்க கூட பேர் போட சாதாரண விஷயம் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுத்தி மூச்சு அடிச்சு பேசினாலும் அந்த ஆமீன் காத்து இல்லாமல் தான் வருது. நான் ரொம்ப பாவம். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Mature Christians live by revelation, not by emotions. இந்த முதிர்ச்சியுள்ள விசுவாசி எப்பவுமே கர்த்தருடைய வெளிப்பாடு நிமித்தம் தான் வாழ்வாங்க, இமோஷனலாக வாழ மாட்டாங்க. தொட்டுதலா கோச்சிக்கு தொட்டுதலா ஏதாவது அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய வெளிப்பாடு தான் அவங்களை நடத்தும். ஹல்லேலூயா. That is how a mature Christian will be. Hallelujah. இந்த அவங்க விசுவாசம் எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கும், அவங்க ஃபீலிங்ஸை சார்ந்திருக்காது. இல்லை நான் ஃபீல் பண்ணுறேன், நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை. இட் வில் ஆல்வேஸ் பி ரூட் இன் காட்ஸ் வேர்ட். ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சிருக்காரு அவங்களுக்கு தெளிவாக புரியும். தொட்டதில் ஒஃபெண்ட் ஆக மாட்டாங்க. அவங்க எமோஷ்னலி எழும்பினாலும் அவங்க ஸ்டெடியாக இருப்பாங்க. தே நோ திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில். நான் ஆண்டுக்கு பிரியமாக தான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு புயல் காற்று எழும்பினாலும் அவங்க அங்கே நங்குரமாக இருப்பாங்க, கொஞ்சம் கூட அசைக்கப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? தே லிவ் பை ஃபேத் நாட் பை சைட். அவங்க விசுவாசனால நடக்கிறாங்க. ஓகே, பார்க்கறத வைத்து கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நிறைய காற்று உங்கள் வாழ்க்கையில் கடந்து போயிட்டு இருக்கிறீங்க, நிறைய காற்று நீங்கள் சந்திக்கிறீங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க, ஏன் சில காரியம் ரிப்பீட் ஆகுது? அது முக்கிய காரணமே இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி தான். சம்டைம்ஸ் ரிப்பீட்டட்லி யூ ஃபாலோ இன்டு தி சேம் திங் அண்ட் ஃபேசிங் த சேம் ஷேம். அதே காரியத்தை விடுங்க, அதே அவமானத்தை சந்திக்கிறீங்கன்னா, ஏன்னா ஆவியில் நீங்கள் வளருன்னு அர்த்தம். நீங்கள் ஆவியில் வளரணும், வளர்ந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். கடைசியாக வாசிங்க, கடைசிக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கலாத்தியர் 4:1. நான் பாருங்க, உங்களை யாருமே ஏமாத்த தெரியுமா? நான் சொல்லி கொண்டு போகிறேன், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி டிசப்பாயிண்டட். அப்புறம் ஆண்டு நல்லவராக கேட்டுருவீங்க. வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன். ஓகே, நல்லா காது கேளுங்க. ஒரு ஃப்ரீ பர்சன் அப்படின்னா அடிமை இல்லை, ஒரு ஃப்ரீ பர்சன். வாசிங்க. எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, ஒரு எஜமான் ஒரு பணக்காரன், ஓகே, அவன் ஒரு ஃப்ரீ மேனா இருந்து கூட, ஆனா அவன் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. சொல்லுங்க, புரியுதா இல்லையா? ஈவன் இஃப் யூ ஆர் ரீச், அங்க எழுதப்பட்டிருக்கே, நீ ஒரு பணக்காரனா இருக்கலாம், ஓகே, எஜமானா இருக்கலாம், ஆனா நீ குழந்தையா இருந்தானா உனக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எழுதப்பட்டிருக்குது. என்ன அர்த்தம்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இயேசுவின் பிள்ளையா இருக்கலாம், ஆனா இன்னமும் நீங்க குழந்தையா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அடிமைக்கும் வித்தியாசம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Because you are still subject to your parents until the age of 18 or 21. ஆமாவா இல்லையா? 18 வயசு வரைக்கும் உங்க தாய் தந்தை அடங்கி இருந்து ஆகணும். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆண்டுக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா இன்னும் குழந்தையா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. That's why we have to control. We have to say, இது செய்யாதீங்க, அதை பண்ணாதீங்க, இது பேசாதீங்க. You see, we have rules in the church. For example, I give you this example. Okay, இந்த ரூல்ஸ்ல நம்ம மெம்பர்ஸ் இதை நீங்க பண்ணாதீங்க. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்டர்ஸ் அப்ரூவல். ஆனா அதை லீடர்ஸ் சைடா நாங்க கொடுத்துருக்கோம். என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, அவங்க வளர்ந்துருக்கிறாங்க, எங்க எப்படி பேசணும், யாரை எப்படி கட்டுப்படுத்தணும், யார் வாய் ஆடு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். So we give them that access. But for the members you don't do that அப்படின்றோம். ஏன்? You are still a child. Hallelujah. So எல்லா ரூல்ஸும் நான் போட்டிருப்பேன், subject to pastors approval. அப்படின்னா முடியாதுன்னு இல்லை, முடியும் இஃப் பாஸ்டர் அப்ரூவ். ஸோ நான் யாரை அப்ரூவ் பண்ணியிருக்கிறேன்? தோஸ் who are in leadership, அவங்களுக்கு அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாவா இல்லையா? அப்போ
விசுவாசிக்கு என்ன காரணம் புரியுது, ஆனா லீடர்ஸ்க்கு தெரியும். ரூல்ஸ் தெரியுறது ஒண்ணு, ரூல்ஸை புரிஞ்சுக்கிறது இன்னொரு காரியம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது அப்பா அம்மா இதை செய்யாத, வெளியே போத, ராத்திரி 12 மணி வெளியே நிற்காத சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியும், ஆனா ஏன்னு தெரியாது. ஏன் நம்மளுக்கு தெரியாது, ஆமாவா இல்லையா? ஆனா வலதுக்கு அப்புறம் தான் ஓ இப்பதான் புரியுது, 12 மணிக்கு போன பேய் வந்து பயந்துருக்காங்க. ஹல்லேலூயா. அதுதான் டிஃபரன்ஸ். Knowing and understanding is two different thing. Hallelujah. எனக்கு தெரியும்ன்றது வேற, புரிஞ்சிக்கிறது வேற. The same thing with our spiritual life. Okay? நம்ம குழந்தையா இருக்கிறோம் ஆவில, இதுதான் வழி, இது தப்பு, அங்க போக கூடாது, ஓ தேவாலயத்துக்கு போக கூடாது, அதாவது சாரி கோயிலுக்கு போக கூடாது, மஸ்ஜிதுக்கு போக கூடாது சொல்லி நமக்கு தெரியும் குழந்தையா. ஆனா ஆவில முதிர்ச்சி தெரியும், அது யாரோட எல்லை, அங்க காலை வச்சா என்ன சாபம், யாரு மகிமை போடுவான்ட்டு ஒரு ஆவில முதிர்ச்சி உள்ளவனுக்கு புரியும். வித்தியாசம் இருக்குதா இல்லையா? many of you know உங்க பாஸ்டர் இல்ல, எங்க பாஸ்டர் சொன்னாரு செய்ய வேணாம்னு சொன்னா தெரியும், தெரிஞ்சு போய் புரியணுமே. குழந்தைக்கு தெரியும், புரியாது. முதிர்ச்சி உள்ளவனுக்கு புரியும். ஹல்லேலூயா. இதுதான் டிஃபரன்ஸ். ஹல்லேலூயா. அப்ப ஒரு முதிர்ச்சி உள்ள விசுவாசி பொறுப்பை சுமக்கும். நம்பணும், பொறுப்பை, they will carry the responsibility. ஓகே, எவ்வளவுக்கு நீங்க முதிர்ச்சி இருக்கீங்களோ அவளுக்கு கர்த்தர் நம்பி கொடுப்பார். அதான் உண்மை. உங்க கையில நம்பி கொடுப்பார். எவ்வளவுக்கு நீங்க மெச்சூர்டா இருக்கீங்களோ ஸ்பிரிட்ல, அவளுக்கு நம்பி ஊழியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக விசுவாசி இன்னைக்கு ப்ரமோஷனுக்கு ஜெபம் பண்றாங்க, ஆனா யாருமே முதிர்ச்சிக்கு ஜெபிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. பரலோகம் ஒரு மனுஷனோட ஆசையை கொண்டு ஒருத்தனை உயர்த்தாது. ஓ இவனுக்கு எனக்கு ஊழியம் செய்யணும் ஆசை இருக்குது, இவனுக்கு ஊழியம் கொடுப்போம், அப்படி அவனுக்கு கொடுக்க மாட்டார். எவன் ஒருவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, முதிர்ச்சி இருக்கோ, அவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் தேசத்துல சவுல் ராஜாவுக்கு முதிர்ச்சி இல்லை, தாவீதுக்கு இருந்துச்சு. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவா மாத்தினார். ஹல்லேலூயா. So heaven does not promote you based on your desire. You cannot say I want to be a pastor, I want to be an apostle, prophet. அதனால உங்களுக்கு உயர்வு கிடைக்கிறது. அது உலக பிரமாண blessing தான் சரி. Even you want to be a MD, பெரிய businessman, இதெல்லாம் நீங்க ஆசைப்பட, உங்களுக்கு கெபாசிட்டி இருந்தா கர்த்தர் கொடுப்பார். என்ன கெபாசிட்டி தெரியுமா? முதிர்ச்சி. ஓகே, முதிர்ச்சி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த உயர்வை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப உங்க ப்ரொமோஷன் எது நம்பி இருக்கு தெரியுமா? உங்க கெபாசிட்டி நம்பி இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு லெவல் ஆஃப் க்ளோரி உங்க வாழ்க்கையில கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? உங்க கேரக்டர் அது சஸ்டெயின் பண்ணாது, பெருமையா மாறிடுவீங்க, உங்களுக்குள்ள ஒரு திமிரு வந்துடும். அதனால உங்க கேரக்டர் சஸ்டெயின் பண்ணுமா? எந்த அளவுக்கு உயர்வுக்கு போனாலும் இவனால அங்க தாழ்மையா நிக்க முடியுமா? அதை பார்த்துட்டு தான் அந்த லெவலுக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு போவார். So he will never release you into a level of glory that your character cannot sustain. Hallelujah. Hallelujah. நீங்க இன்னைக்கு சந்திக்கிற அநேக யுத்தங்கள் அது உங்களை அட்டாக் பண்றதுக்கு இல்ல. People come against you, they talk against you. அதெல்லாம் அட்டாக்கா பார்க்காதீங்க. That is the training field for you. அங்கதான் ட்ரெயின் பண்றார் எப்படி சமாளிக்கணும். உங்க ஊழிய பாதையில, வாழ்க்கையின் பாதையில பிரச்சனையே இல்லாட்டினா நீங்க வளரவே முடியாது. இந்த யுத்தத்துல சந்திச்ச வசிதான் you can grow and understand about God. Hallelujah. இந்த முதிர்ச்சி வேணும். நம்ம என்ன சொல்லியா, தொட்டத்துல கோச்சிட்டு போயிருவீங்க, தொட்டத்துல முடியலன்னு போயிடுறீங்க. அதான் you are not fit for that, but you must have the level of understanding. Hallelujah. And most important, ஒரு மனுஷனோட ஆவிக்குரிய முதிர்ச்சி அந்த மனுஷன் எந்த அளவுக்கு குதிக்கிறான், பாடுறான், உருண்டு பண்றான் அதெல்லாம் இல்லை. எந்த அளவுக்கு கிறிஸ்து இயேசுவை அவனுக்குள்ள பார்க்க முடியும், அதுதான் முதிர்ச்சி. You must present Jesus to the people. இயேசுவை வெளிப்படுத்தணும், அவருடைய சுபாவத்தை நீங்க காமிக்கணும், அதுதான் முதிர்ச்சி. ஹல்லேலூயா.